பணியை போராட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டி இருக்கிறது. අපි දෙවියන් වහන්සේගේ මූණ දකින්න ප්‍රථම අපිට දුන්නා වූ මේ කාල සීමාව තුළ දෙවියන් වහන්සේ දීලා තියනා වූ තිබෙනා වූ අපිට තියෙන මේ දේ අපි හරියාකාරව නිශ්චිතාකාරව එක අපි පිළිපදින්න. நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்படவில்லை. අපි අද ගැලවීම ලැබුණේ නැහැ. போன வருஷத்திலேயோ இல்லாட்டி அது முதல் வருஷத்திலேயோ நாங்கள் ரட்சிக்கப்படவில்லை. අපි ගිය අවුරුද්දවෝ නැත්නම් ඊට කලින් හෝ අපි ගැලවීම ලැබුණේ නැහැ. நாங்கள் ஆதி முதலாய் நாங்கள் தேவனோடு இருந்தவர்களாய். අපි පටන් ගන්න සිටම දෙවියන් වහන්සේ අපි තෝරගෙන සිටිනවා. ஆகவே நாங்கள் யார் என்பதற்காகவே எங்களை மீட்கும்படியாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். අපි කවුද කියා දෙවියන් වහන්සේ අපි තෝරාගන්න පිරිසට වහන්සේ මේ පොළවට පැමිණියා. இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட அநேகமாயிரம் ஜனங்கள் இருந்தாலும் கூட මේ ලෝකයේ ගැලවුම් ලැබුණු බොහෝ දෙනෙක් සිටිනවා ඇති. ஆனால் மீட்பு என்றது தேவனுடைய சிந்தையில இருந்தவர்கள் மாத்திரம் இயேசு கிறிஸ்து மீட்பவர். ගැලවීම කියන්නේ උන්වහන්සේගේ සිතුවිල්ලේ තියෙන සිතුවිල්ල තියෙනවා. මුදාහැරීම දෙවියන් වහන්සේගේ අපේ සිතුවිල්ල තියෙනවා. தேவனுடைய சிந்தையில இருந்தது. දෙවියන් වහන්සේගේ සිතුවිල්ල එක තිබෙන දෙයක්. தேவ பிதா எனக்கு கொடுத்தவர் யாவரும் என்னோட இருப்பார் என்று இயேசு சொன்னார். පියාණන් මට දීපු සියලු දෙනා මා සමග සිටින්නෝයි කියලා දෙවියන් වහන්සේ කිව්වා. அப்ப அதை மீட்கும்படியாகவே இயேசு இந்த பூமியில அவர் வந்தார். ඒක මුදා ගැනීම පිණිස උන්වහන්සේ මේ පොළවට පැමිණියා. நாங்கள் இப்படியான ஒரு நல்ல விசேஷமான ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் வந்திருப்பது மிகவும் சால சிறந்ததான ஒரு காரியமா இருக்கு. අපි මෙවැනි රැස්වීමකට පැමිණී සිටීම ඉතා හොඳ දෙයක් කියලා මම හිතනවා. இந்த லீவு நாட்களிலே நாங்கள் வேற பொழுதுபோக்குக்காக நாங்கள் அது வேற ஒரு காரியத்துக்கு நாங்கள் செல்லவில்லை. අපි නිවාඩු කාලයේදී වෙන දෙයක් බලා අපිට යොමු වෙන්න තිබුණා. நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே அவரை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். අපි ස්වාමී යේසුස් වහන්සේගේ සමූහයේ උන්වහන්සේ සොයා අපි මෙතන පැමිණ மோசேயை போல தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டது போல நாங்களும் தேவ ஜனத்தோடு அவனமான ஒரு காரியத்துக்காக கடந்து வந்திருக்கிறோம். මෝසේ වගේම අපි දෙවියන් වහන්සේගේ සෙනඟ සමග උන්වහන්සේගේ ඒ පීඩාව තුළ ගමන් කරන්න අපි මෙතන මේ පැමිණ සිටිනවා. அதனாலே கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ඒ නිසා දෙවියන් වහන්සේ ඔබ සියලු දෙනාම ආශිර්වාද කරනවා. பவுல் சொல்றது போல ஒரு எண்ணிக்கை உள்ள ஜனங்களுக்கே நான் பிரசங்கியானேன்னு சொல்லி பவுல் சொல்றார். පවුල් සුද්ධ වූ පවුල්තුමා කියන මම යම්කිසි කොටසකට මම දෙවියන් වහන්සේගේ වචනේ දීම සඳහා දෙවියන් වහන්සේ මාව තෝරාගත්තා කියලා. அநேகரா இல்லாமல் நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம். අපි බොහෝ දෙනෙක් හේතුව අපි සුළු ප්‍රමාණයක් මෙතන සිටිනවා. உங்களுடைய பிரயாசங்களுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ඔබ ඔබගේ උපකාර නිසා ඔබට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. உங்களுடைய அநேக முயற்சிகள் எங்களுக்கு சந்தோஷமும் கொடுக்கிறதா இருக்கிறது. ඔබලාගේ ප්‍රයාස කැපවීම ඔබලාගේ කැපවීම ගැන අපි ගොඩාක් සතුටුයි. இரவு பகலாக சகோதரிகள் எங்களுக்காக பிரயாசப்படுகிறார்கள். රාදේවල් නොබලා ඔබගේ කැපවීම ගැන අපි දෙවියන්ට ස්තුති කරනවා. ஊழியக்கார சகோதரரும் கூட அவரும் கூட அதிகமாக அதிலே ஒருவராய் நின்று எல்லா காரியங்களும் செய்கிறதாக இருக்கிறது. අපි පාලකතුමා එක්කෙනෙක් වෙලා මේ සියලු දේම කරන්න ගොඩාක් කැප වෙලා ඉන්නවා. எல்லாமே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தும்படியாகவே இது எல்லாவற்றையும் අපි සියලු දේම කරන්න අපගේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ වෙනුවෙන් නිසා. நீங்க எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகிமை கண்டே இதை செய்யுங்கள் என்று தேவன் අපි මොන දේ කරත් යේසුස් වහන්සේගේ නාමයට මහිමය වෙන පිණිසයි අපි මේ සියලු දේම කරන්නේ. நாங்கள் தனிமையாக சில காரியங்களை செய்யும் பொழுது எங்களுக்கு அதிகமான பிரயாசங்களும் மன உளைச்சல்களும் நெருக்கங்களும் எங்களுக்கு அதிகமாக வரும். අපි තනියම යම්කිසි කාරණාවක් කරනකොට අපිට බොහෝ වෙලාවට අපි පීඩාවක් ප්‍රශ්න ඇති වෙනවා. சரீர முயற்சியிலே மிகவும் கஷ்டமாக போகும் பொழுது எங்களுக்கு ஒரு சோர்வுகள் வரக்கூடியதா இருக்கும். අපි ශරීරේ යම්කිසි වේසමාස දරනකොට අපිට ගොඩාක් මාසි දැනෙනවා. ஆனாலும் கூட நாங்கள் யாவத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவரை மேன்மைப்படுத்தும்படியாக எங்களுடைய பிரயாசங்கள் ஒவ்வொன்றா இருக்கு. ඒ නිසා දෙවියන් වහන්සේ අපි ඉදිරියට තිබ්බත් අපිට ඒක ලේසි වෙනවා. இப்படியான கூட்டங்களுக்கு நீங்கள் வருகிற வேளையிலே அதிகமான ஒரு ஜெபமும் அதிகமான அர்ப்பணிப்பும் எங்களுக்கு தேவையா இருக்கிறது. මෙවැනි රැස්වීමකට ඔබ පැමිණීමට ඔබ දෙවියන් වහන්සේ කෙරේ යාඥාව සහ දෙවියන් වහන්සේගේ කැපවීමෙන් எங்களுக்கு தேவையா இருக்கிறது. අපිට ඒක උපකාර වෙනවා. நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் தேவனோடு சேர்ந்து கொள்ளும்படியாகத்தான் இவ்வளவான ஒரு ஆராதனைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். අපි සියලු දෙනාම දෙවියන් වහන්සේත් එක්ක සමග
එකතු වෙන්න තමයි මෙතනට අපි වෙනස් எங்களை වෙන්නේ. காண்பிக்கவோ எங்களை நாங்கள் மேன்மைப்படுத்தவோ எதையுமே நாங்கள் செய்கிறது இல்லை. අපි අපිව පෙන්වන්නව අපිට පාරාර්ථ කරන්න නෙමෙයි අපි මෙතන පැමිණලා எங்களை සිටින්නේ. நாங்களே பிரசங்கிக்கும்படியாக நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் வரவில்லை. අපිව දේශනා කරන්න නෙමෙයි අපි මෙතනට පැවිලා ඉන්නේ. கிறிஸ்து இயேசுவை உங்கள் மத்தியிலே பிரதிபலிக்க வேண்டும், பிரசித்தப்படுத்த வேண்டும் என்பதே பவுலுடைய முயற்சியாக இருந்தது. ස්වාමී යේසුස් වහන්සේගේ එයාව අපි මෙතනට උගලන්ට පෙන්වලා දෙන්නයි අපි මෙතනට ආවේ. அவருடைய நாமத்தினாலதான் நாம் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். උන්වහන්සේගේ නාමය වෙනසයි අපි මෙතන ජීවත් වෙලා ඉන්නේ. அதனால இந்த மாதிரி ஒரு ஆராதனைக்கு வருகிறது மிகவும் ஒரு நல்ல காரியமா ඒ නිසා இருக்கிறது. මෙවැනි රැස්වීමට ඔබ පැමිණීම ඉතාමත් වැදගත් වෙලා இன்னும் நீங்கள் உங்களை தேவனோடு கூட இணைக்கப்படியாக ஐக்கியப்படுத்திக் கொள்ளும்படியாக கிட்டி சேரும்படியாக இப்படியான ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கிறது. තවත් ඔයගොල්ලෝ දෙවියන් වහන්සේ සමග අපකැපෙවි සිටින්න ඔබට ආශිර්වාද ලැබේ. நாங்கள் எப்படி என்றும் අපි කොහමද தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் දෙවියන් වහන්සේ කොහොම කෙනෙක් කියාද நாங்கள் எவனமான ஒரு புரிந்து கொள்வதோடு இந்த செய்திக்குள்ள கடந்து போக வேண்டும். අපි කොපමණ තේරුම් ගැනීම ඇතුව මේක තුළ ගමන් කරන්න ඕන. இந்த ஆராதனைகள் அப்படியான ஒரு ஆராதனையாக இருக்கிறது. මෙවැනි தேவனே දේව මෙහෙවල් ඉතාමත් හොඳ දෙයක් කියලා හිතනවා. ஏனென்றால் நாங்கள் எல்லாவற்றையும் புரிந்து இருக்க வேண்டியதாக இருக்கிறது. මක් නිසාද අපි සියලු දේම දැනගෙන සිටින්න. தேவன் அதுக்கு எங்களுக்கு பகுத்தறிவின் ஆவியை தர வேண்டும். උන්වහන්සේ விமர்சனிமா උන්වහන්සේ අපිට විශ්ලීමේ ආත්මය දෙන්න ඕන. எங்களுக்கு தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தர வேண்டும். උන්වහන්සේගේ සුද්ධාත්මයන් වහන්සේ අපිට දේවනා දෙන්න ඕන. நாங்கள் இன்னும் கர்த்தருடைய பக்கமாக கிட்டி நெருங்கி අපි சேரும். තවත් දෙවියන් වහන්සේ ළඟමයි සිටින්න. ஏனென்றால் கர்த்தருடைய நாள் சீக்கிரமாக இருக்கிறது. මක් නිසාද දෙවියන් වහන්සේගේ පැමිණීම ඉතාමත් ආසන්නව තියෙනවා. நாங்கள் ஆயத்தப்பட வேண்டியதான ஒரு நேரமாக இருக்கிறது. අපි සියලු දෙනාම සූදානම්ව සිටින්න. உன் தேவனை சந்திக்கும்படியாக நீ ஆயத்தப்பட என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ඔබගේ දෙවියන් වහන්සේ දකින්න නුඹ ලෑස්ති වෙන්න කියලා දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා. நாம் ஒரு கடைசி மணி வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். අපි සියලු දෙනාම අන්තිම මොහොතේ සිටින්නේ. 11ஆம் மணி வேளையிலே அந்த தோட்டத்திலே வேலை செய்வது மிகவும் உற்சாகமும் மன சந்தோஷமாகவும் மனப்பூர்வமாகவும் அங்கே வேலை செய்தார்கள். 11 වෙනි වෙලාවේ உயனே උයනේ ඒගොල්ලෝ සේවය කරනකොට ඉතාමත් සතුටෙන් සන්තෝෂෙන් සේවය කරා. ஏனென்றால் அவர் கடைசி மணி வேளையிலே அவர் මක් வந்திருந்தவர்கள். නිසාද ඒ අන්තිම වෙලාවේ ඒගොල්ලෝ එතනට සේවය இந்த කරන්නේ. கடைசி மணி வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய சபைக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். ඒ නිසා අපි මේ අන්තිම වෙලාවේ දෙවියන් වහන්සේගේ ගෘහය තුළ අපි සිටින්නේ. ஆகவே நாம் முழு முயற்சியோடு முழு பிரயாசத்தோடு நாம் கர்த்தருக்குள்ளாக கடந்து போக வேண்டியது. මක් නිසාද අපි උත්සාහවන්ත දෙවියන් වහන්සේ වචන තුළ අපි ගමන් කරන්නේ. ஆகவே தேவன் எது எப்படி இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கென்று ஒரு பங்கை தேவன் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். කෙසේ වෙතත් දෙවියන් වහන්සේ අපේ උදෙසා එක භෝජනාකාර දෙවියන් වහන්සේ අපිට ලෑස්ති කරලා තියෙනවා. எங்களுக்காக அவர் ஒரு காரியத்தை எப்பொழுதுமே செய்து வச்சிருக்கிறவராய் இருக்கிறார். උන්වහන්සේ අපේ වෙනුවෙන් යම් සිද්ධියක් දෙවියන් වහන්සේ අපේ වෙනුවෙන් තියා තිබෙනවා. எங்களுடைய சொந்த சிந்தனையிலே பார்க்கும் பொழுது தேவன் எங்களுக்கு எதுவுமே செய்யாது போல தெரிகிறதா இருக்கு. අපේ සිතුවිල්ලෙන් බලද්දී අපිට කිසි දෙයක් දෙවියන් වහන්සේ ලෑස්ති කරලා නැති වගේ අපිට පේනවා. ஆனால் தேவன் அவருடைய ஆவியினாலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர் முன்கூட்டியே எங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේ ආත්මයෙන් අපි බලනකොට උන්වහන්සේ සියලු දේම අපිට ලෑස්ති කරලා அந்த තියෙනවා. பகுத்தறியின் ஆவி அந்த பகுத்தறியின் ஆவி நாம் நிச்சயமாக பெற்றிருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். එම විශ්වාසීලවන්ත ආත්මය අපි අනිවාර්යෙන් ලබා ගන්න යුතුයි. ஆகவே நாங்கள் அதை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே இந்த ஓட்டத்திலே நாங்கள் நிச்சயமாக ஓட முடியும். එම නිසා එම ආත්මය අපි ලබාගත ප්‍රවණයි මේ දිවිල්ල අපිට දුවන්න පුළුවන් වෙන්නේ. இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும்படியாக நாங்கள் எடுத்து நிற்போம். උදාසන දෙවියන් වහන්සේ වචන කියු නිසා අපි සියලු දෙනා නැගිටලා සිටමු. සිංගල් මාසින් முதலாம் கொரிந்தியர் පළවෙනි කොරින්ති முதலாம் அதிகாரம் පළවෙනි පරිච්ඡේදයේ 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 10 වෙනි පදයේ සිට කියවමු. சகோதரனே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்கொண்டு இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 3ஆம் அதிகாரம் அதே முதலாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 3 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය. மேலும் சகோதரனே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடைய பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. සිංහලෙන් කියමු. ඉතින් සහෝදරයනි, නුඹලා සියල්ලන් එකම
කොහොමද කතා කරන්නේ ඇතිවෙද නුඹලා අතරෙහි ભેද නැති එක සිතුනා එක කල්පනාවෙන් එකගව සම්පූර්ණ සිද්ධ නැතිවෙද අපේ ස්වාමි කුසේ ස්වාමික නාමයෙන් නුඹලාගෙන් පිළිගන්න එක කොරන්ති කියලා එක සහෝදරයනි ආත්මිකයන් මේ නුඹලා කතා කරන වැඩ මානසිකව ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ විඳුණා මේ කතා කරන්නේ ஹல்லேலூயா. தேவனாசிக்கு தேவா நாங்கள் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். நம்ம சில யாத்னா எங்களை அருமையாய் நேசிக்கிற ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலையிலே கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே வரும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே எப்பொழுதுமே நாங்கள் ஆயத்தமாக எதிர்பார்த்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த கால வேளையிலும் கூட இந்த அருமையான ஜனங்கள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நாங்கள் வாசித்த வாசனங்களை நீங்கள் காத்து வைத்து தரும்படியாக தேவனே, நீர் எங்களோடு இடப்படும்படியாக எல்லோருடைய சோர்வுகள் பலவீனங்களை நீக்கும்படியாகவும் எல்லாருடைய துக்கங்கள் பாரங்களை நீக்கும்படியாகவும் எல்லாருக்கும் உடைய வார்த்தையில நீ பதில் கொடுக்கும்படியாகவும் பேசுகிறவர் நாங்கள் அல்ல, நீரே பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறவராய் இருக்கிறபடினால கர்த்தரே, நாங்கள் உமக்குள்ளே மறைந்து கிறிஸ்து எங்களுக்குள்ளே வெளிப்படும்படியாக தேவ ஞானத்தை நாங்கள் பேச கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் இந்த 2ஆம் நாள் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் தேவனே இந்த ஜனங்களோடு இடப்படும்படியாகவும் இவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடிக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனது நல்லது. நாம் ஆண்டவரே அமர்ந்திருந்து தேவனே அவர் தேவன் என்று அறிந்து கொண்டோம் என்றுதான ஒரு காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு முழு நிச்சயத்தோடு திரும்பி செல்லத்தக்கதாகும். இந்த கால வேளையிலே கர்த்தாவே, எல்லாருடைய பிரயாசங்களும் சரீர முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது போல கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் எல்லாருக்கும் தேவை என்று நாங்கள் விசுவாசித்து இந்த காலவழியில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருடைய பலவீனங்கள் ஆண்டவரே சரீரத்துக்கு வியாதிகள் எல்லா கட்டுகளையும் நீங்கி போகத்தக்கதாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலவழியில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பெரிய தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படியாக நீர் வச்சிருக்கிற நோக்கம் பரிபூர்ணமான சித்தம் இந்த ஜனங்கள் மத்தியில் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா கட்டுகளும் உடைந்து போவதாக எல்லாருடைய சிந்தனைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு நீர் இடப்படும்படியாய் ஒவ்வொருவரை நீர் உயிர்ப்பித்து விடும்படியாய் ஒவ்வொருவரை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆவி ஆளுக செய்வதாக இந்த சபையிலே கர்த்தருடைய ஆவியாளர் அசைவாடுவதாக கர்த்தாவே, ஒவ்வொருடைய சிந்தனைகளும் ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆளுக செய்வதாக கர்த்தாவே, தொடர்ந்து மிகுதியான காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதியும். அடியானையும் தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் கேட்கிறோம். நாங்கள் உட்காரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களுக்கு நேரம் கடந்து போறோம். අපිට වෙලාම යනවා. ஆகவே நாங்கள் காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. தேவனாசிய வசனத்துல கமன் කරමු. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாசிய நாமයට மகிமை. நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் வாசிக்கிற காரியங்களை අපි தேவனாசிගේ වචන කියවනකොට நேற்றைய நாள் அருமையான சகோதரன் ஒரு செய்தி எங்கள் மத்தியில் அவர் கொடுத்திருந்தாரு. ඊයේ දවසේ අපේ සහෝදරය දේවනාසේ වචනය අපිට දීලා තිබුණා. நாங்க பார்க்கிறோம், அதாவது ஒரே காரியத்தை செய்ய பிசாசு எல்லாரையும் ஒரு காரியமாக அவன் நினைக்கிறத நாங்க பார்க்கிறோம். අපි බලන එක් කාරණාව කරන්න යක්ෂයා මොනවද කරන්නේ? ඒක සියලු දේම එක තැනට ගෙනියනවා. அப்ப தேவன் அந்த காரியத்தை குலைத்து போடுகிறதே நாங்கள் அந்த ஆதிகாமம் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේ අපි බලන උත්පත්ති පොත 11 වෙනි පරිච්ඡේදයේ ඒ දෙවියන් වහන්සේ සියලු දෙනාම එකතු වෙලා ඉන්න ඒ කාරණාව දෙවියන් වහන්සේ එක பிசல்ல. ஏனென்றால் அந்த ஒருமனமானது அந்த ஐக்கியமானது வந்து தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக இருந்ததை நாங்க பார்க்கிறோம். මක්නිසාද ඒගොල්ලෝ එකතු වෙලා සිටින්නේ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත අනුව නෙමෙයි. தேவன் செய்ய போறதை எல்லா காரியத்தையும் எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறது இல்லை. දෙවියන් වහන්සේ කරන සියලු දේම දෙවියන් වහන්සේ සියලු දේටම එළිදරව් කරන්නේ නැහැ. ஜனங்கள் நினைத்தார்கள், இனிமே நாங்கள் அப்படி ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டினால் அங்கே நாங்கள் தண்ணீர் வரும் பொழுது நாங்கள் தப்பித்துக் கொள்வோம் நினைத்தார்கள். ඒ මිනිස්සු හිතුවා අපි මෙම ලොකු උඩ උස්ස මේ ගොඩනැගිල්ලක් හැදුවොත් යම්කිසි වතුරෙන් මොකකට හානියක් ආවත් අපිට ඒකෙන් බේරෙන්න පුළුවන්. ஆனால் தேவன் சொன்னது நீரினால் ஜனங்கள் நான் எளிமே அழிப்பது இல்லையே. දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ ඒකට වචනයක් තියලා කිව්වා මම ඊට පස්සේ ජලයෙන් ඒක විනාශ කරන්නේ නැහැ කියලා. மனுஷனுடைய சிந்தையானது தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாத உண்டா இருக்கிறது. மனுஷியாගේ සිතවිල්ල දෙවියන් වහන්සේ කැමැත්ත තෝරා ගන්න බෑ. மறைக்கப்பட்டது தேவனுக்கு, அங்கே வெளிப்படுத்தப்பட்டது ராஜாக்களுக்கு என்று பார்க்கிறோம். மறைக்கப்பட்டது சங்கவன் ලැබුණා වූ දෙවියන් වහන්සේට வெளிப்படுத்தப்பட்டது ராஜாக்களுக்கு. එළිදරව් කරේ
රජවරුන්ට கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට ස්තුති ஆகவே වේවා. தேவன் தான் அந்த காரியத்தை அவர் வைத்தவராயிருக்கிறார். මක්නිසාද දෙවියන් වහන්සේ තමයි එම කාරණාව ஏனென்றால் தேவனும் மனிதனும் பிரிந்திருப்பதில்லை, தேவனும் மனிதன் ஒன்றாயிருப்பதே தேவன் எப்பொழுதும் விரும்பினவராய் இருந்தார். මක්නිසාද දෙවියන් වහන්සේයි මිනිස්සයයි වෙන් වෙලා සිටීම නෙමෙයි එකතු වෙලා සිටින තමයි දෙවියන් වහන්සේ කැමැත්ත තිබෙන්නේ. மனுஷனால மனிதனை ஒன்று சேர்க்க முடியாது, මනුෂ්‍යයා විසින් මනුෂ්‍යව එකතු කරන්න බෑ. மனிதனால சகோதர சிநேகத்தை செய்ய முடியாது, මනුෂ්‍යයා විසින් සහෝදර ප්‍රේමය පෙන්වන්න බෑ. ஆனால் தேவனாலே அதை செய்ய முடியும் என்று நாங்க பார்க்கிறோம். මක්නිසාද දෙවියන් වහන්සේට පුළුවන් ඒ දේ කරන්න. என்னாலே இல்லாமல் உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. මාව නොවන කිසි දෙයක් උඹලාට කරන්න බැරියයි දෙවියන් වහන්සේ කියන සේක. ஏனென்றால் தேவன் தான் தேவ காரியத்தை செய்யறதுக்கு தேவன் வர வேண்டியதாக இருக்கிறது. මක්නිසාද දෙවියන් වහන්සේගේ කාරණාව කරන්න දෙවියන් වහන්සේ පැමිණිය සිටිය යුතුයි. அதனால தான் நாங்கள் 10ஆம் வசனத்துல 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ඒ නිසා තමයි අපි පළවෙනි කොරින්තේ 10 වෙනි පදේ කියන්නේ அங்க சொல்லப்படுகிறது, சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும் என்று. මක්නිසාද සහෝදරවනි නුඹ සියලු දෙනාම එක් කාරණාව ගැන සිතිල්ලේ ஒரே காரியத்தை பேச வேண்டும் என்று சொல்லி එක කාරණාව ගැන එක කාරණාව ගැන කතා කරන්න කියලා කියනවා. 13ஆம் வசனத்தை நாங்க வாசிப்போம். 13 වෙනි පදේ කියන්නේ கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா நான் ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயமுக்கும் சிங்களம் இங்கே வா. විශේෂ වහන්සේ දෙවි සිද්දසේක පාවුල් නිරෝධේක කුච්චේ අලගතුල නැවේද මොහොත පාවුල්ගේ නාමයෙන් නුඹලා බෞද්ධ කරන ලදෝද මාගේ නාමයෙන් නුඹලා බෞද්ධ කරන ලදෝද කියන්නේ දෙවියන් පුළුවන් මොකද දෙක. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවිනාල ස්තුති වේවා. நான் அந்த காலையிலே ஒரு தலையங்கத்தை எடுத்து நான் பேசலாம்னு யோசிச்சிருந்தேன். මේ උදෑසන ඔබ යම්කිසි කාරණාව ගැන දෙවියන් වහන්සේ සමග කතා කරන්න මාතෘකාව ගැන කතා කරන්න හිතුවේ. அங்கே 13ஆம் வசனத்துல கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரான்ற ஒரு கேள்வியை அங்கே பவுல் கேட்கிறதை நாங்க பார்க்கிறோம். 13 වෙනි පදයේ පෞල්තුමා අහනවා යේසුස් වහන්සේ වෙන් වෙලා සිටිනවාද කියලා. பிரிந்து இருக்கிறவரா என்றதான ஒரு கேள்வியை பவுல் கேட்கிறார். යේසුස් වහන්සේ වෙන් වෙලා සිටිනවාද කියලා පෞල්තුමා ஆகவே இந்த கிறிஸ்துவை அவர் ஜனங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தும்படியாக அவர் தன்னைத்தானே ஒடுக்குனவராக இருக்கிறார். ඒ නිසා මක්නිසාද දෙවියන් වහන්සේ සෙනඟ තුලින් පෙන්වන්න ඕන නිසා එයා තමාව தன்னைத்தானே தாழ்த்தியர். උන්වහන්සේ තමා විසින් තමාව පාත් කරගත්තා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවිනාට ස්තුති වේවා. ஏனென்று சொல்லி சொன்னால் அங்கே கொரிந்திய சபையை பார்க்கிற வேளையில මක්නිසාද කොරින්ති සභාව බලන විට அவர்களுக்கு அநேக குழப்பங்கள் இருந்தே நாங்க பார்க்கிறோம். ඒ සභාව තුළ ගොඩාක් ප්‍රශ්න තිබුණා. அந்த குழப்பங்கள் எத்தனையோ வித்தியாசமான காரியங்கள் இருந்தது. එම සභාව තුළ බොහෝ දේවල් වෙනස් වෙලා තිබුණා. அங்கே குடிக்கிறவர்கள் இருந்தார்கள், ඒ මත්පැන් පානය සිටින අය, விபச்சாரக்காரர் இருந்தார்கள், වර්ෂාකම කරන අය හිටියා. அங்கே ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலயத்துல வந்து புசித்து குடித்து இப்படியான ஜனங்கள் இருந்தார்கள். ඒ සභාව තුළ ඇවිල්ලා බීලා කෑවා බීවා මේ නොයෙක් දේවල් කරගෙන මිනිස්සු හිටියා. பல தரப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். විවිධාකාර මිනිස්සු ඒ සභාව තුළ සිටියා. ஒருவருக்கு பிரிவினைகள் அங்கே இருந்தது. එකිනෙකාට වෙන් වෙලා සිටීමේ ஒருவர் பவுலை சேர்ந்தவர் என்று சொல்றார். එක්කෙනෙක්ව මම පවුල් සමග සිටින්නේ කියලා කිව්වා. இன்னொருத்தர் சொல்றார் அப்பல்லோவை சேர்ந்தன்னு சொல்றார். තව කෙනෙක් කිව්වා මම අපොල්ලාගේ සමග සිටිනා කියලා. இப்படியான அவர்களுடைய கருத்து முரண்பாடு பிரிவினைகள் அங்க இருந்தது. මේ නිසා එකෙක්නා ભેද වෙලා හිටියා ඒ සභාව. அதனால தான் பவுல் கேட்கிறார், ඒ නිසා තමයි පවුල් තුමා நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டிருந்தால் අපි දෙවියන් වහන්සේ සමග අපි ගැලවීම ලැබුණා නම් எங்களுக்குள்ளே அந்த பிரிவினை இருக்க முடியுமான்னு சொல்லி அவர் අපි கேட்கிறார். ඒතරේ වෙන්වීම තිබිය යුතුද කියන. இவர்கள் ஒவ்வொரு மனிதரையும் பிடித்துக் கொண்டு பவுலை வைத்துக் கொண்டு මේ මාස පවුල් තුමා තියාගෙන එක එකනා අල්ලගෙන அப்பல்லோவை வைத்துக் கொண்டு අපොල්ලා කියන සහෝදරයා තියාගෙන இவர்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் உண்டானது என்று நாங்க பார்க்கிறோம். මේ අය සමග එක එකට කතා කරමින් සිටියා. சகோதரன் நேற்று சொன்னது போல සහෝදරයා ඊයේ කිව්වා වගේ எது முன்னே நடந்ததோ යම්කිසි දෙයක් ඉස්සර සිද්ධ වුණාද அதுதான் இப்பொழுதும் அது நடக்கிறதாக இருக்கிறது. ඒ තමයි අදටත් සිද්ධ වෙන්නේ. ஒரு மனிதன் அவன் மறிக்கலாம், එක් මිනිසෙක් මැරෙන්න පුළුවන්. அவனுடைய ஆவி மறிப்பதில்லை. ඔහුගේ ආත්මය මැරෙන්නේ නැහැ. இயேசு கிறிஸ்து மரித்தார், යේසුස් වහන්සේ මැරුණා. அவர் உயிர்த்தெழுந்தார். ඒවා නැවත නැගිටියා. குமாரனுடைய ஆவி எங்களுடைய இருதயங்களில் வாசம் செய்வதாக இப்பொழுது அந்த ஆவி இன்றைக்கு இருக்கிறதா இருக்கிறது.
එම ආත්මය අපේ තුල වාසය කරනවා. யூதாஸ் மரித்தான், යුදස් මැරුණා. ஆனால் அவனுடைய ஆவி மறிக்கவில்லை. යුදස්ගේ ආත්මය මැරුණේ නැහැ. இன்றைக்கு அந்த ஆவி ஆள்மாறாட்டத்தனமான ஆவி இன்றைக்கு அது இருக்கிறதே நாங்க பார்க்கிறோம். නිසාද ඒ ආත්මය අද මේ බොහෝ සෙනඟ තුල ඒක තිබෙනවා. அதனால தான் நாங்க பார்க்கிறோம், ඒ නිසා තමයි අපි බලන්නේ ஒரே காரியத்தை நீங்கள் பேச வேண்டும், එක් කාර්යාගෙන ඔබ කතා කරන්න ඕනේ. ஒரே காரியத்தை நீங்க அறிக்கை செய்ய வேண்டும், එක් කාර්යාගෙන ඔබ සිල්ද පිට කරන්න ඕනේ. ஒரே தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். එක දෙවියන් වහන්සේ එකම දෙවියන් වහන්සේ ගැන ඔබ කතා කරන්න ඕනේ. எல்லார பாசைகளை தேவன் அங்கே தாறுமாறாக்கி, සියලු දෙනාම භාෂාව උන්වහන්සේ වෙනස් කරා. ஆனால் பரிசுத்தாவி வரும் பொழுது, සුද්ධාත්මයන් අපේ තුල එනකොට தேவன் அங்கே பரிசுத்தாவியானவர் அங்கே வந்த பொழுது, සුද්ධාත්මයන් අපේ තුල එනකොට பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்தாவியானவர் வந்த பொழுது, ඒ සුද්ධාත්මය පෙන්තකොස්තේ දවසේ සුද්ධාත්මය පැමිණි විට எல்லார பாசையும் அங்கே எல்லார பாசையும் அந்த ஒரே ஆவி அங்கே பேசுனதை நாங்க பார்க்கிறோம். ඒ සියලු දෙනාම භාෂාවට එක ආත්මයන් වහන්සේ ක්‍රියා කරපු එක අපි එතනදී දැක්කා. மனிதனுடைய சிந்தனைகளை அங்கே தேவனுக்கு எதிராக இருந்ததுனால தேவன் பாசைகளை வேறுபடுத்துறதை நாங்க பார்க்கிறோம். මක්නිසාද මනුෂ්‍යයාගේ සිතවිල්ල දෙවියන් වහන්සේට විරුද්ධව සිටින නිසා උන්වහන්සේ ඒ භාෂා වෙනස් කරා. ஆனால் எல்லா பாசையிலையும் பரிசுத்தாவியானவர் வந்து இவர்கள் எங்கள் ஜென்ம பாசையிலே பேசுகிறார்கள் என்று சொல்லக்கூடியதாக இருந்தது. මක්නිසාද ඒ සියලු දෙනාම භාෂාවවල උන්වහන්සේගේ ඒ සුද්ධාත්ම වහන්සේ පැමිණි විට ඒ සියලු දෙනාම සියලු භාෂාවෙන් කතා කරා. பாருங்க, தேவனுடைய ஆவி ஒன்றை இணைக்க முடியுமாக இருக்கிறது. බලන්න දෙවියන් වහන්සේ ආත්මය යම්සි දෙයක් එකතු කරන්න පුළුවන්. தேவனுடைய ஆவி எல்லாரோடையும் பேச முடிகிறதா இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ආත්මය සියලු දෙනාත් කතා කරන්න පුළුවන්. அங்கே ஒன்றையே நீங்கள் பேச வேண்டும். එකම දේ ඔබ කතා කරන්න ඕනේ. சகோதரர், நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும். සහෝදරනේ ඔබ සියලු දෙනාම එක කාරණයක් ගැන කතා කරන්න කියලා. பிரிவினை இல்லாமல் ஏக யோசனை உள்ளவர்களாய், ඔබ තුන වෙනවීමක් නැතුව சீர்பொருந்தி இருக்க வேண்டும். சீர்பொருந்தி இருக்க வேண்டும். சிங்கள මොකක්ද ඒක? සම්පූර්ණ වෙ සිටිනවා. සම්පූර්ණ වෙලා සිටිනවා. இப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்றார். මෙම මේ විදිහේ ජීවත් වෙන්න කියලා ස්වාමී යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මම ඉල්ලා සිටිනවා කියලා அந்த ஆவி தீர்க்கதரிசிக்குள்ளாக அது வருகிறதா இருக்கிறது. එම ආත්මය අනාගත ආත්ම තුලින් එන ආත්මයක්. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ඒ නිසා මක්නිසා அதே காரியம் இன்றைக்கும் கூட அவனமான ஒரு நிலையை நாங்கள் காணக்கூடியதாக ඒ இருக்கிறது. ආකාරය සිද්ධ වෙන දේවල් අද සිද්ධ වෙනවා. தேவன் ஒரு தீர்க்கதரிசி எங்களுக்கு தந்தார். දෙවියන් වහන්සේ ඒක අනාගත වාක්‍යය අපිට දුන්නා. செய்தியில எங்களுக்கு பிரிவினை இல்லை பாருங்க. අපි දෙවියන් වහන්සේගේ වචන තුල අපිට කිසිම ભેදයක් නැහැ. அவருடைய வார்த்தையில எங்களுக்கு பிரிவினை இல்லை பாருங்க. දෙවියන් වහන්සේගේ වචන තුල අපිට කිසිම ભેදයක් நாங்க නැහැ. ஒன்றையே விசுவாசிக்கிறோம். අපි එකම දේ විශ්වාස கிறிஸ்து කරනවා. இயேசுவிலிருந்து சிந்தையே எங்களுக்குள்ள இருக்கிறது. යේසුස් වහන්සේගේ තුන තිබෙනා වූ ඒ සිතුවිල්ල තමයි අපේ තුල තියෙන්න ඕනේ. நாங்க ஒன்றையே நாங்கள் பேசுகிறோம். අපි එකම දේ කතා කරනවා. ஒரே தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். එකම දෙවියන් වහන්සේට නමස්කාර කරනවා. அவர் ஒருவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். එයා එක්කෙනෙක් කියලා අපි විශ්වාස කරනවා. ஆனால் இன்றைக்கு இருக்கிறதான அந்த ஆவி எப்படி என்று சொல்லி சொன்னால், අද සිටිනා වූ ආත්මය எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிறதான வஞ்சனையின் ஆவி எப்படி என்று අද சொன்னால், සිටිනා වූ වංචාකාර දෙන ආත්මය பக்கத்துல இருக்கிற சகோதரனை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. අපි ළඟ ඉන්න සහෝදර අපිට තේරුම් ගන්න බැරි වෙලා තියෙනවා. எங்களுக்கு அவருக்குள்ள என்ன இருக்கிறது சொல்லி நாம் சரியாக அறிந்து கொள்ள முடியாமல் ඒ இருக்கிறது. සහෝදරතුල මොකද්ද තියෙන්නේ කියලා අපිට හොයාගන්න බැරි அவர் වෙලා எதை තියෙනවා. பேசுகிறார்னு சொல்லி தெரியாமல் එයා இருக்கிறது. මොනවද කියන කතා කරන්න කියලා අපිට තේරුම් ගන්න බැරි වෙලා තියෙනවා. ஜனங்கள் அப்படியான ஒரு நிலையில இருந்தவர்களா இருக்கிறார்கள். මකසද සෙනඟ අද ඒ ආකාරයේ ජීවත් වෙනවා. அவனுடைய ஊழியம் அப்படியான ஒரு ஊழியமாக இருந்தது. පෞල්තුමාගේ සේවය ඒ ආකාරව සිටින්. ஜனங்கள் தங்களுடைய கண்களை புடுங்கி பவுலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தார்கள். එතන සෙනඟ මොනවද කරේ? Tamande ඇස් දෙක ගලවලා පවුලට දෙන්න පුළුවන් ඒකවත් දෙනවා. பவுல் அந்த எபேசு சபையை விட்டு போகும்போது எல்லோரும் கடற்கரையில போய் சேர்ந்திருந்து கழுத்தை கட்டி பிடித்துக் கொண்டு அப்படியே அழுததை நாங்க பார்க்கிறோம். ඒ පවුල් තමයි එබේසු සභාව තුළ එතනින් වෙන් වෙලා යනකොට ඒ සියලු දෙනාම එකතු වෙලා පවුල් බදාගෙන එයා වෙනුවෙන් ඇඬුවා. பவுல் அப்பல்ல ஒரு சபையை வைத்திருந்தார். අපොල්ලෝ කියන කෙනා ඒ සභාවක් තියාගෙන හිටියා. ஆனால் பவுல் அந்த மேலான தேசங்கள் வழியாக வருகிற வேளையிலே ඒ පවුල් තමයි මේ දේශය තුළ ගමන් කරා එනකොට அகில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அங்கே பவுலுடைய ஊழியத்தை பற்றி அங்கே இவருக்கு அப்பல்லோவுக்கு சொன்ன பொழுது අකිල සහ පිසලා පවුල්ගේ பவுல்கிட்ட கீ போட்டார். පවුල්ට කියපු වෙලාවේ அந்த அவர்கள் அந்த அப்பல்லோ தன்னுடைய சபையை கொண்டு போய் சேர்த்து பவுலோட சேர்ந்து கொண்டார்.
අපොල්ලෝ තමාගේ සභාව සෙනඟට ගිහිල්ලා පවුල් සමග එකතු වුණා. அப்படிப்பட்டதான ஒரு ஊழியம் அவ்வளவு ஒரு மகிமையான ஒரு ஊழியமாக இருந்தது. ඒ වගේ දෙවියන් වහන්සේගේ සේවය ඒ තරම් මහිමවන්ත சேவைයක් කළා அது තිබුණා. ஒரு எபேச சபை அது வார்த்தையை பிரசங்கிக்கிறது அல்லாட்ட வார்த்தையை அவர் வைராக்கியம் அவர் சிங்கத்தை போட்டதான ஒரு அனுபவமா இருந்தது. එබේස සභාව කියලා දෙවියන් වහන්සේගේ වචනය ඉතා තදින් කතා කරන සිංහයේ ගර්ජනය වගේ அப்படிப்பட்ட ஊழியத்தில் அவர் திரும்பி பார்க்கிற வேளையிலே ஜனங்களுக்குள்ளே பிரிவினை இருந்து அவர் பார்க்கிறார். ඒ වගේ සභාව තුළ දෙවියන් ඒ වගේ සභාව තුළ එහෙම ලොකු ආශිර්වාද තිබුණු සභාවල ඇරි බලනකොට இன்றைக்கு கூட இந்த மெசேஜுக்குள்ள விசுவாசிக்கிற ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பிரிவினைகளை நாங்கள் காணக்கூடியதா අද இருக்கிறது. මේ වගේ දෙවියන් වහන්සේගේ වචන තුළ මේ සේවය තුළ අපි බලනකොට මේකේ යම්කිසි ප්‍රශ්නයක් තිබෙනවා. ஒருவர் 63ஆம் ஆண்டு செய்தி அதை நீங்கள் வாசித்தால் தான் பழசெல்லாம் விட்டு நீங்கள் இதை மாத்திரம் வாசித்துக் கொண்டு போக ஒரு சிலர் அங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. එක්කෙනෙක් කියන 1963 තියෙන ඒ දේශනාව නැත්නම් ඒ அந்த அந்த செய்தியை மாத்திரம் படித்துக் கொண்டு போங்கள். ඒ දේශනාව නැත්නම් ඒ දේශනාවේ වචන තුළ විතරක් කිව්වත් විතරයි ඒකන විතරයි උගල කතා කරන්න කියලා කියනවා. இன்னும் சில பேர் 1000 வருஷ அரசாட்சியில இருக்கக்கூடியதாக இருக்கிறது. තවත් අය කියන அவருது දස අවුරුදු දේශනාව ගැන කියනවා. சில பேர் கிறிஸ்து பிரணாம் அவர் ஒரு கிறிஸ்து அவரே புதிய கிறிஸ்துவாகிய பிரணாம் அவரை விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறார். තව කොටසක් කියන අර අනාගත වාක්‍යතුමාට විලියම් මරියම් බ්‍රෙන්නන් තමයි கிறிஸ்து කියලා කියනවා. அப்ப அந்த சகோதரோட நான் பேசுகிற வேளையில එම සහෝදරයන්ට මම කතා කරන විට அப்படி ஒரு காரியம் இல்லைன்னு சொல்லி பேசுகிற வேளையில අපිට ඒ වගේ ඒ වගේ කාරණාවක් නැහැ කියලා මම ඒ සහෝදරයට කතා அவர் කරලා சொல்லுகிற காரியம் எனக்கு கிடைத்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்காது பிரதர் அப்படி. ඒ සහෝදරය කියන මට ලැබුණා වූ එළිදරව ඔබට ලැබෙන්නේ නැහැ කියනවා. ஆமென். இப்படி எல்லாம் என்னோட பேசி தர்க்கம் பண்ணி இருக்கிறார். මේ වගේ මා සමග ඒගොල්ලෝ කතා කරමින් இன்னும் சில பேர் ஞானஸ்தானம் தேவையில்லை, තවත් අය කියන බෞද්ධිස්මට අවශ්‍ය නැහැ කියලා. ராபோஜனம் தேவையில்லை, රාත්‍රී භෝජන අවශ්‍ය නැහැ கால் කියනවා. கழுவுதல் தேவையில்லை. ඒ පාසෝදනක අවශ්‍ය නැහැ. இப்படியாக பயங்கரமான விவாதங்கள் அங்கே என்னோட போகக்கூடியதாக இருந்தது. මේ වගේ ගොඩාක් දේවල් දෙවියන්වහන්සේගේ වචන විරුද්ධව දේවල් මේ කාලේ තුල සිද්ධ වෙනවා. சகோதரருக்கு கூட அது தெரியும் அந்த காரியங்கள் எல்லாம். අපේ සහෝදරයටත් දන්නවා මේ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දේවනාථ ස්තුති වේවා. ஆனால் தேவன் அங்கே ஒரே பாசையை அநேகத்துல அந்த பாசையை வேறு பாசையை ஆக்கினாலும் මක්නිසාද දෙවියන් වහන්සේ එකම භාෂාව ඒ සීල දෙනා ஒரே භාෂාවේ එකම භාෂාව වෙනස් කරත් பரிசுத்தாவியானவருக்கு தெரியும் யாவரோட பேசுறதுக்கு அது முடியுமா இருக்கிறது. සුද්ධාත්මයන් දන්නවා කායිකද කතා කරන්න ඕනේ කියලා. அதனாலதான் இன்றைக்கும் அவனமான ஒரு நிலை இன்றைக்கு இந்த மனவாட்டி மெசேஜுக்குள்ளே காணப்படக்கூடியதா ඒ இருக்கிறது. නිසා තමයි අද මනාලියේ සභාව තුළ මේ වගේ වචන දෙවියන්වහන්සේ කායිකද කතා කරන්න ඕනේ කියන ඒ අදිස්ථාන දෙවියන්වහන්සේ தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறாருண்டா අනාගත වර්තමාන මොනවද ஒரு කියන්නේ? பிரிவினையை அங்கே பிசாசு எப்படி கொண்டு வருகிறான் ඒක බේදවීමත් යක්ෂයා කොහොමද ගේන්නේ? எப்படியாக அந்த பிரிவினையை அவர்களுக்குள்ளே அவன் கொண்டு வருகிறான். මොන විදිහේ බෙදීමත් යක්ෂයා ගේන්නේ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේට ස්තුති වේවා. அவன் எப்படி கொண்டு வருகிறான் என்றால் එයා කොහොම ගෙනෙනවා කියලා කියන්නේ நாங்கள் விசுவாசிப்பது எல்லாமே சரி என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. අපි විශ්වාස කරන දේ සියලු දේම හරි කියලා කියනවා. அவன் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால் එයා කියන්නේ මොකද්ද? பிசாசு ஏவாளை எப்படி வஞ்சித்தான். යක්ෂයා ඒවා කොහොමද රැවට්ටුවේ? கவனித்தது உண்டால் ஒரே காரியத்தை தவிர பிசாசு அவருடன் கூறின எல்லாமே உண்மையா இருந்தது. ஒரு காரியத்தை தவிர ඒ කාරණාවක් හැරෙන්න අනිත් සියලු දේම ඇත්ත වෙලා තිබුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දේනාථ ස්තුති වේවා. பிசாசுடைய வஞ்சனைகளை நாங்க பார்க்கிற வேளையில යක්ෂයාගේ වංචාකාර අපි බලන විට எந்த மனிதனையும் அவனுக்கு வஞ்சிக்க முடியும். කොයි මනුස්සයෙක් වුණත් යක්ෂයාට පුළුවන් වංචා කරන්න. ஏனென்றால் இயேசுவோடு இருந்த பேதுருக்குள்ளே பிசாசு இருந்தானா இல்லையா? මක්නිසාද ඒස්වා සමග සිටියව பேதுரு තුල යක්ෂයා හිටියා. அவனை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதனை அவனுக்கு வஞ்சிக்க முடியும் பாருங்க. කොයි මොහොතක වුණත් එක් මනුස්සයව රවට්ටන්න පුළුවන් යක්ෂයාට. ஒரு மனிதன் அவன் ஒரு நல்ல ஒரு சாமர்த்தியம் உள்ளவனாகவும் එක් මනුස්සයෙක් හොඳ දඩි හිත තියෙන මනුස්සයෙක් කියලා හිටියා. நல்லா பேசக்கூடியவனாகவும் හොඳට කතා කරන්න පුළුවන් எல்லா කෙනෙක් වුණත් கவர்ச்சியும் கொண்டு வரக்கூடியவனாகவும் ඌගාව සියලු දේම කියන්නේ රස ගන්න පුළුවන් වුණත් அவனை பார்க்கும் பொழுது எல்லாரும் விரும்பத்தக்கதாகவும் ඌව දකින්නකොට සියලු දෙනා කැමති වෙන්න පුළුවන් වුණත් இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்காக அவன் எடுக்கிறதை நாங்க பார்க்கிறோம். එවැනි මිනිස්සෙක් තමයි යක්ෂයා තෝරන්නේ පංචාක කරන්න. அப்சலோமை நாங்க பார்க்கும் பொழுது உச்சந்தல இருந்து உள்ளங்கால் மட்டும் ஒரு பழுது இல்லை, அவ்வளவு ஒரு அழகான ஒரு மனிதனாக இருந்தான். අබ්සලෝම් කියන පුත්‍රයා දකින්නකොට ඒ දවස උස්ස ඉසමුදුලේ පාමුණ දැක්ක කිසිම කැලක් නැත ලස්සන அவ்வளவு ஜனங்களை அப்படியா கட்டி அணைத்து முத்தம் செய்து அவர்களை தாவீதிட்ட இருந்து 250 ஜனங்களை அவன் வஞ்சித்து கொண்டு போனதை நாங்க பார்க்கிறோம். ඒ නිසා අබ්සලෝම් මොනවද කරන්නේ? තමන්ගේ පියා දාවිද් ළඟ සීන සෙනඟ ටික තමාගේ
ළඟට රැස් කරගත්තා. அப்சலோம் மரித்திருந்தாலும் அவருடைய ஆவி இன்றைக்கு இந்த பூமியில இருக்கிறது. අබ්සලෝම් මැරුණා. නමුත් අබ්සලෝම්ගේ ආත්මය අද මේ ලෝකේ ක්‍රියා பிசாசு කරනවා. கிரியை செய்யறதுக்கு ஒரு மனிதன் தேவையா இருக்கிறது. යක්ෂයා ක්‍රියා කරන එක් මිනිසෙක් අවශ්‍යමයි. தேவன் கிரியை செய்யறதுக்கு ஒரு மனிதன் தேவையா இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරන එක මිනිසෙක් අවශ්‍යමයි. ஆகவே பிசாசு இந்த உலகத்திலே தேவ ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு மிகவும் சாமர்த்தியமாக ஞானமாக பேசத்தக்கதாய் கவர்ச்சி உள்ள மனிதர்களை தான் இன்றைக்கு அவன் எடுத்துக்கொள்கிறதை நாங்க பார்க்கிறோம். යක්ෂයා මේ ලෝකේ රවටන්න ඉතාමත් දක්ෂ මිනිසෙක් තමයි තෝරාගන්නේ. இன்றைக்கு இந்த யூடியூப்ல ஒரு போதகரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். අද මේ YouTube එකේ එක දේශනාකාරයෙක් அவருடைய பாடலுக்கு எல்லாருமே அடிமையாக இருக்கிறார். එයාගේ ගීතිකාවට සියලු දෙනාම යට. அவ்வளவு வாலிபர்கள் அவ்வளவு அடிமையாக ඒ இருக்கிறார். කියන්නේ එයා ළඟ ඉන්න ගොඩාක් ඉන්න තරුණයෝ ටික. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே ஒரு மனிதனுடைய கவர்ச்சி அநேகரை இழுக்கிறதை நாங்க பார்க்கிறோம். එක් මිනිස්සෙක්ගේ අලංකාර නැත්නම් එයාගේ ලස්සනකමෙන් එයා ගොඩාක් සෙනඟ තමා වෙතට ඇද ගන්නවා. அதே போல தீர்க்கதரிசி மலையின் மேல் உள்ள கவர்ச்சி என்ற செய்தி அவர் பேசுகிற வேளையில ඒවසේ ඒක තමයි අනාගතයේතුමා කවර්චි බැබලීම ගැන ඒ දේශනාවක් කරනකොට அவர் அநேகர் அங்க வரக்கூடியதாக இருந்தது. ඒ ගොඩාක් අය එතනට ආවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දිනස් වේවා. இயேசு கிறிஸ்துடைய அந்த ஊழியத்தை போல அங்கே சகோதரர் வில்லியம் மரியாம் இந்த 7ஆம் தூதன் அவருடைய காலத்திலே அந்த ஊழியத்தை அவர் செய்கிறதை நாங்க பார்க்கிறோம். යේසුස් වහන්සේගේ ඒ සේවය තුළ කොච්චර සෙනගත් යේසුස් ළඟට ආවද ඒ වගේම විලියම් මරියම් කියන ඒ දේශකයා තුළ ගොඩාක් සෙනඟ එතනට ආවා. அந்த ஜனங்கள் அவரை பின்பற்றக்கூடியதாக இருந்தது. ඒ සෙනඟ එයාව අනුගමනය කරා. அவருடைய ஊழியம் அவ்வளவு ஒரு மகத்தானதா இருந்தது. එතුමාගේ සේවය ඉතාමත් වැදගත්. அவர் ஒரு அப்போஸ்தலனாக இருந்தார். එයා අපෝස්තලවරයෙක් සිටියා. அவர் ஒரு சுவிசேஷகனாக இருந்தார். එයා සුභාරංචිය දේශනා அவர் කරන ஒரு සිටියා. மேய்ப்பராக இருந்தார். එයා එන්ඩේරි. එන්ඩේරික් වගේ සිටියා. அவர் ஒரு போதகராக இருந்தார். දේශනාකාරයෙක් වගේ அவர் සිටියා. ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். අනාගතවාදීකර இந்த සිටියා. 5 விதமான ஊழியமும் சபைக்கு கொடுத்த ஊழியத்தை தீர்க்கதரிசிகளை தேவன் அங்க வைத்ததை நாங்க பார்க்கிறோம். මේ පස්ආකාර දෙවියන් වහන්සේගේ සේවය එයා තුළ තිබුණා. அதே போல லூக்கா 17:30 நாங்க வாசிக்கிறோம். ඒ වගේම ලූක් 17:30 කියනකොට அவர் அங்கே மீண்டும் மனுஷகுமாரன் இங்கே வருகிற வேளையில மனுஷகுமாரனுடைய ஊழியம் இந்த பூமியில இருக்கிற வேளையில මනුෂ්‍ය කුමාරයාගේ සේවය මේ පොළවේ තිබෙන විට அங்கே நோவாவோட காலத்துல எப்படி இருந்ததோ අගේ நோவாக்கு காலம் නොවාගේ කාලයේ කොහොම සිටිනවද? அங்கே சோதோம் குமார காலத்துல எப்படி இருந்ததோ සෝදෝම් කුමාර කාලයේ මොනවද அப்படி සිටින්නේ? இருக்கும் பொழுது மனுஷகுமாரனுடைய ஊழியம் மீண்டும் இந்த பூமியில இருக்கும் என்று அவர் சொன்னார். ඒ නොවාගේ කාලයේ කොහොම තිබුණද? ලෝකේ කාලේ කොහොම තුනේ ඒ වගේ දෙවියන් වහන්සේගේ සේවය දෙවියන් වහන්සේ මනුෂ්‍ය කුමාරයේ කාලෙත් තිබේ කියලා அவர் කියනවා. மீண்டுமாக 1963 பிப்ரவரி 28 இயேசு கிறிஸ்து மீண்டுமாக அவரோட 2ஆம் வருகையில ஃபர்ஸ்ட் பார்ட் அங்கே தீர்க்கதரிசிகளை வந்ததை நாங்க பார்க்கிறோம். 1963 දෙවෙනි මාසේ 28 වෙනිදා දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ දෙවෙනි පැමිණීමේදී පළවෙනි පැමිණීමේදී උන්වහන්සේ මේ පොළොවට එනකොට දෙවියන් වහන්සේ ඒ ගැන කිව්වා. அங்கே முதலாவது வருகையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதாவது யோவான் சாரன் அவருடைய வரைக்கும் யோவான் சாரன் அனுப்பப்பட்டது போல ඒ කියන්නේ පළවෙනි පැමිණීමේදී යෝවාන් කියන ඒ පුද්ගලයා දෙවියන් වහන්සේ එවනකොට அவர் சொல்றார் யோவான் சொல்ற நான் அவர் அல்ல நான் அவருக்கு அவருடைய கூப்பிடுற சத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். යෝවාන් කියනවා මම එයා නෙමෙයි එයා අඬවන සත්‍යයක් කියලා කියන්නේ. அவர் அங்கே அவருடைய இயேசு கிறிஸ்துடைய சத்தமாக யோவான் இந்த பூமிக்கு வந்தது நாங்க දෙවියන් பார்க்கிறோம். වහන්සේගේ සත්‍යය කියලා කියන්නේ. அப்ப அதே போல தீர்க்கதரிசி அங்கே அதாவது யோவான் சாரன் வந்து தண்ணீரடி அவருடைய ஊழியத்தை துவங்குற வேளையில ඒ වගේම යෝවාන් ස්නාන මොන කියන්නේ? දැන් වතුරේ බවතිස්ම දෙනකොට அந்த தண்ணீரிலே அவருடைய ஊழியத்தை அவர் துவங்கும் பொழுது ඒ වතුරේ ඒ සේවය පටන් ගන්නකොට அங்கே இயேசு கிறிஸ்து தண்ணீர்ல அவர் நடந்து போகிறதை பார்க்கிறோம். එතන යේසුස් වහන්සේ පැමිණීම අපි දකිනවා. வார்த்தையாக இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்றார்? அங்கே தண்ணீர்ல போகிறார். වචනේ නැමැති දෙවියන් වහන්සේ ඒ වතුරට බහිනවා. இயேசு வார்த்தையா இருந்தா දෙවියන් වහන්සේ වචනේ සිටියා. யோவான் சாரன் ஒரு தீர்க்கதரிசி. යෝවාන් කියන එක අනාගත වාක්‍යය. இயேசு தண்ணீரிலே அவனிடம் வந்தார். යේසුස් වහන්සේ වතුරේ එයා සමග සිටියා. ஏனெனில் வார்த்தை எப்பொழுதும் தீர்க்கதரிசி இடத்திலே வருகிறதா இருக்கிறது. අක්නිසාද වචනේ කියන්නේ අනාගත වාක්‍යය තුලින් එන්නේ. தேவன் அவருடைய முறைமையை மாற்றாமல் දෙවියන් වහන්සේගේ මුරමයි. அதாவது எப்பொழுதும் அவர் ஒரே விதமாக அவர் வருகிறவராய் இருக்கிறார். කොයි වෙලේ දෙවියන් වහන්සේ එකාකාරව සිටිනවා. இயேசு அங்கே ஒரு சரீரத்திலே யோவானத்திலே வந்தார். දෙවියන් වහන්සේ එක් ශරීර තුලින් එතනට ආවා. அதே போல சகோதரர் வில்லியம் மரியாம்பிள்ளை தேவன் ஒரு அக்னி ஸ்தம்பமாக ஒரு மனுஷகுமாரனாக அவர் வந்ததை நாங்க பார்க்கிறோம். ඒ වගේම සහෝදරය තුළ දෙවියන් වහන්සේ
එක ශරීරයක ඇටියට මනුෂ්‍ය කුමාරයෙකුට ඒ තුල පැමිණියා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට ස්තුති அங்க වේවා. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, දෙවියන් වහන්සේ වචනේ මොනවද කියන්නේ? நான் இந்த தமிழ்ல வாசிக்கிறேன் உங்களுக்கு. இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபடுதல் உங்களுக்கு புரிகிறதா? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலரை போன்று ஒரே தேவன் அக்னி ஸ்தம்பத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டு தம்மை வார்த்தையாகிய ஒரு தீர்க்கதரிசி மூலம் வெளிப்படுத்துதல். அதே தேவன் ஒரு அக்னி ஸ்தம்பம். அதே முறை அவர் தமது வழிகளை ஒருபோதும் மாற்றிக் கொள்வதில்லை. அது அவ்வளவு பிழையின்றி அமைந்துள்ளது இல்லையா? பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේ ස්තුති වේවා. அவர் ஒரே வழியிலே எப்பொழுதுமே அவர் வருகிறவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ එක ආකාරම දෙවියන් වහන්සේ පැමිණිව සිටිනවා. அதே முறைகளை அவர் மாற்றுவதில்லை என்று நாங்கள் දෙවියන් பார்க்கிறோம். වහන්සේ කිසි විටත් දෙවියන් වහන්සේ මාර්ගය වෙනස් කරන්නේ නැහැ. இன்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாமே அங்கே நாங்கள் விசுவாசித்துக் கொண்டு நாங்கள் செல்லுகிறவர்களா இருக்கிறோம். අද අපි මේ කාරණාව ගැන විශ්ව හැදෙILLෙන් සිටින්නේ. அடுத்த ஒரு பகுதியை நாங்க பார்க்கிறோம். අපි තවත් පදයක් බලනවා. அதெல்லாம் தீர்க்கதரிசி பேசுறதான காரியங்களாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේ ස්තුති වේවා. கவனியுங்கள், இயேசு வந்து வார்த்தையை வெளிப்படுத்தின போது வார்த்தை இருதயத்தில் உள்ளதை வகையறுத்தல். வார்த்தையாளர் எப்படி இருப்பார் என்று கூறப்பட்டது போல் வார்த்தை இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. இயேசு தீர்க்கதரிசி என்ற மனுஷகுமாரனாய் வந்தார். அல்லேலூயா. හලෙලූයා. දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ අනාගත වාක්‍ය කියන ඒ දේශනා තුලින් ආවේ. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷகுமாரனாய் பூமிக்கு வந்தார். දෙවියන් වහන්සේ එක මනුෂ්‍ය පුත්‍රයෙක් ඇටියට මේ පොළොවට ආවා. அப்ப மேலே உள்ளதுல நாங்க பார்க்கிறோம், மேலே உள்ள வசனங்களை நாங்க பார்க்கிற வேளையில ඊට උඩ තියෙන වචන අපි බලන විට அவர் அங்கே யோவான் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல යෝවාන් 17 වෙනි පරිච්ඡේදයේ 30 වෙනි පදයේ அந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, එතන මොනවද කියන්නේ? அங்கே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாள் என்று சொல்லப்படுகிறது. මනුෂ්‍ය කුමාරයා විතර වෙන කාලය කියලා அந்த කියන්නේ. மனுஷகுமாரனாகிய வார்த்தை இந்த பூமியில் உள்ள மனுஷகுமாரனுக்கு வெளிப்பட்டதை நாங்க பார்க்கிறோம். එම මනුෂ්‍ය කුමාරයාගේ වචනය මේ පොළවේ සිටිනා වූ මනුෂ්‍ය කුමාරයා එළිදර වුණා කියලා අපි அவர் බලනවා. அக்கினி ஸ்தம்பமாக இருக்கிறது இங்கே செய்தி சொல்லுகிறதா இருக்கிறது. එයා ගින්නක් அவர் அக்கினி ஸ்தம்பம். එයා ගින්නක් කියලා හිටියා. அவர் மீண்டும் சரீரத்துல வர முடியாது. එයා නැවත එයා ශරීර තුලින් එන්නේ නැහැ යේසුස් ஒரு වහන්සේ. மனிதனுக்குள்ள அவர் வருகிறதை பார்க்கிறோம். එයා මනුෂ්‍ය තුළ දෙවියන් වහන්සේ පැමිණෙන්නේ. அந்த மனிதன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். එම මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේ එළිදරව් කරන කෙනෙක් කියලා. கொலோசியர் 1:28 வாசிங்க. කොලෝසිය 1:28. 1:28 කියන්නේ. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக අපිනම් විශ්වාසයෙන් සියලු මනුෂ්‍යයන් සම්පූර්ණවට ඔප්පු කරන පිණිස සියලු මනුෂ්‍යයන් දැනුමුකම් දෙන්නේ සියලු මනුෂ්‍යයන් සියලු ආකාර ප්‍රඥාවන් උගන්වන්නේ උන්වහන්සේ ප්‍රකාශ කරනවා. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி ඒකම දෙවියන් වහන්සේ කියන කොයි මනුෂ්‍යයකට අපි புத்தி சொல்லி தனமுத்து கரண்டா කොයි මනුෂ්‍යය අපි මොහොතින් කරලා நாங்கள் அவரைத்தான் நாங்கள் அறிவிக்கிறோம். එයාව තමයි අපි දෙවියන් වහන්සේ வேற ඉදිරියට எந்த සිටින්නේ. மனிதனை பற்றி நாங்கள் அறிவிக்கிறது. ஹல்லேலூயா. අපි කිසි මනුෂ්‍යයෙක් ගැන අපි කියන්නේ නැහැ. புரிகிறதா? ඔයාලට තේරෙනවද? நாங்கள் தேவ வசனத்தை கலப்பில்லாமல் நாங்க பேசுகிறோம். අපි දෙවියන් වහන්සේ වචනේ කිසිම கலப்பில்லாமல். முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பதான் பிரதருக்கு ஈஸியா இருக்கு சொல்றது. දෙවෙනි කොරින්ති 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். දෙවෙනි 2:17 அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை இல்ல வாருங்க. நாங்கள் அநேகரை போல தேவ வார்த்தை கலப்பாய் பேசாமல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 17 වෙනි පදය. ரெண்டாம் ஆமென். ඒක පොරොත්තුවේ දෙක සහ හත. බක්නිසාද අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ බෝධනාවෙන්
ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு பொறுப்பு என்னன்னு சொன்னா එක් දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය සේවකයාට තියෙන அவன் தேவனுடைய ரகசியங்களை மறைத்து வைக்காமல் வெளிப்படுத்த வேண்டியதா இருக்கிறது. ඒ දෙවියන් වහන්සේ තියෙන රහස ඌ තුල සංගවන්න නැතුව එළිදරව් කරන්න. கலப்பில்லாமல் பேச வேண்டும். මිස්පෙලකම මොකද? මිශ්‍ර නැතුව. அங்க கலக்க முடியாது தேவனுடைய வார்த்தை. දෙවියන් වහන්සේගේ වචනේ මිශ්‍ර කරන්න බෑ. ஏன்னா இது ஒரு கலப்புள்ள மார்க்கம் இந்த உலகத்துல இருக்கிறது. මක්නිසාද මේ මිශ්‍ර වීමේ මාර්ගයක් මේක තුල තියෙනවා. கலப்பான ஒரு காலம் தான் இந்த காலமா இருக்கிறது. මක්නිසාද මේක මිශ්‍ර කරන කාලයක් මේක ஆண் තියෙන්නේ. பெண்ணாக பெண் ஆணாக மாற்றுகிறார்கள். මක්නිසාද පිරිමි ගෑනු සහ ගෑනු පිරිමි වගේ කාලයක් මේ තියෙනවා. தானியங்களை கலந்து சாப்பிடுகிறார்கள். தானியங்கள் ධාන්‍ය වර්ග ධාන්‍ය දෙක කියන්නේ ඒක මික්ස් කරලා මේක எல்லாமே ஒரு கலப்பு காரியமாக இருக்கிறது. සියලු දේම මික්ස් වෙලා තියෙනවා. அங்கே பொய்யையும் உண்மையும் சேர்ந்து பேசுகிறதான ஒரு காலம். අද බොරුවයි ඇත්තයි එකට එකතු කරලා කතා කරන කාලයක්. ஏவாளோட பேசின சர்ப்பம் பொய்யையும் உண்மையும் சேர்ந்து பேசினான். ඒවා සමග කතා කරන ඒ සර්පයා ඇත්තයි බොරුවයි දෙකම එකතු වෙලා කතා කරේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන්ට ස්තුති වේවා. தேவனுடைய ஜனம் சரியான ஒரு காரியத்தை எப்பொழுதுமே விசுவாசிக்க வேண்டியிருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ සෙනඟ සියලු කොයි මොහොතේ එකම කාරණාව ගැන විතරයි කතා කරන්නේ. அவர்களுக்கு எந்த ஒரு கலக்கமும் இருக்க முடியாது. ඒ තුළ කිසිම බෙදීමක් හෝ කිසිම කලවම් කිරීමක් නැති වෙන්න බෑ. அங்கே தீர்க்கதரிசியிடத்துல ஜனங்கள் வரும் பொழுது ඒ අනාගත වකතුමලද සෙනඟ එන විට என்னுடைய பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அங்க வந்து கேட்கிறார். ඒ සියලු දෙනාම මගේ පව්වල ඔබට කමාව දෙන්න කියලා. ஆனா அவர் சொல்றாரு நான் ஒரு மனிதர் உங்கள் பாவங்களை எனக்கு மன்னிக்க முடியாது. මක්නිසාද අනාගත වකතුම මම මිනිසෙක් මට ඔයගොල්ලන්ගේ පාපය කමා කරන්න බෑ කියලා. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். ස්වාමී යේසුස් වහන්සේ තමයි ඔයගොල්ලන්ගේ පාපයට කමා දෙන්න පුළුවන් කියලා කියනවා. அவர் ஒருவரே உங்களுடைய பாவத்துக்காக மரித்தார். උන්වහන්සේට පමණයි අපේ පව් වලින් මැරෙන්න පුළුවන්. நான் ஒரு பாவம் உள்ள தாயின் தகப்பனுக்கு நான் பிறந்திருக்கிறேன். මම ඒ පාපිෂ්ඨ பாவமான ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கிறேன். මම ඒක පාපිෂ්ඨ මම සහ පියාට ඉපදලා ඉන්න කියලා කියනවා. என்னால உங்களுக்கு பாவத்தை மன்னிக்க முடியாது. මට බෑ ඔයගොල්ලන්ගේ පව්වට කමාව දෙන්න. எனக்கும் மனுஷகுமாரன் தான் பேராயிருக்கிறது. මටත් මනුෂ්‍ය කුමාරය කියලා තමයි නම. அவருக்கும் மனுஷகுமாரன் தான் பேராயிருக்கிறது. එයාටත් මනුෂ්‍ය කුමාරය තමයි නම. மனுஷகுமாரன் என்பது தீர்க்கதரிசியின் பொருளாயிருக்கிறது. இந்த செய்தி அப்படித்தான் சொல்லுகிறது. මනුෂ්‍ය කුමාර කියලා කියන්නේ தீர்க்கதரிசி அநாகத வாக்கிய තමයි. ஆகையினாலே நாம் அங்கே எது சரி எது பிழை என்று சபையானது அறிந்திருக்க வேண்டியதா இருக்கிறது. අනිසාද කොයිද හරිද වැරදි සභාව තේරුම් ගත යුතුයි. அதனால அருமையான சகோதரர் நேற்றும் கூட அவர் சொன்னார் என்னன்னா එනිසා මගේ ප්‍රේමත සහෝදරිය කිව්වා அவர் வார்த்தையான மனுஷகுமாரன் இல்ல. வில்லியம் மரியம் வார்த்தையான மனுஷகுமாரன் இல்ல. විලියම් මරියම් වචනේ නැමැති මනුෂ්‍ය කුමාරයෙක් නෙමෙයි. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையாகிய மனுஷகுமாரனாய் இருக்கிறார். ස්වාමියෝ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තමයි වචනේ නැමැති මනුෂ්‍යයා. அவர் தான் இவருக்குள்ள வந்திருக்கிறவராய் இருக்கிறார். එයා එතුමා තමයි මෙතුමා තුළ පැමිණ සිටින්නේ. நான் பிரிந்திருக்கிறத குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். අපි වෙන්ගලා සිටීම ගැන විතරයි මම කතා කරන්නේ. ஏனென்று சொன்னால் இந்த நிலைக்குள்ளதான் இன்றைக்கு சபை இருக்கிறதா இருக்கிறது. මක්නිසා මෙවැනි කාරණාව තමයි අද සභාව සිටින්නේ. எங்கள் கடந்த கால ஐக்கிய ஆராதனையில் அநேக ஜனங்கள் எங்கள் மத்தியில வந்திருந்தார். අපි වල පෞද්ගලික එකතු වීමේ සභාව තුළ ගොඩනැගිල්ල තුළ අපිට ඒ දේ තිබුණා. இப்பொழுது அந்த ஜனங்கள் வரவில்லை. දැන් බලනකොට ඒ සරංග අවිල්ල නැහැ. அருமையான சகோதரர் அவருடைய ஊழியத்திலேயும் அவருடைய உபதேசத்திலும் நாங்க வஞ்சிக்கப்பட்டு போயிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. සහෝදරි කියන සහෝදරයාගේ සේවය තුළ අපි රැවටුණා කියලා කියනවා. வஞ்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. අපි මේ රැවටුණා කියලා කියන්නේ. அப்படி என்று சொன்னா நாங்க பிழையான ஒரு நபரை பின்பற்றுகிறோமா? එහෙමනම් අපි වැරදි පුද්ගලිකද අනුගමනය කරන්නේ? ஒரு பிழையான ஒரு ஊழியக்காரனை நாங்கள் ஐக்கியம் வச்சிருக்கிறோமா? මක්නිසාද අපි වැරදි පුද්ගලයෙක් ගැනද අපි අපේගේ සහභාගීව පවත්න්නේ? கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? දෙවියන් වහන්සේ වෙන් වෙලා සිටිනවද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් ස්තුති වේවා. அப்ப நாங்க இந்த மீண்டுமாக இந்த வார்த்தையை தேடி 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 பார்க்கிற வேளையில අපි සියලු දෙනාම නැවතත් දෙවියන් වහන්සේ වචන හොයලා அப்ப බලනකොට இவருடைய கருத்துக்களை நான் ஒரு பக்கம் வைத்து விட்டு අපි මෙතුමාගේ වචනාර්ථය අපි පැත්තකට තිබිලා நான் செய்தி புத்தகங்களை தேடி வாசிக்கிற வேளையிலையும் මම දෙවියන් වහන්සේගේ වචනේ තියෙන පොත්වල හොයලා බලනකොට அநேக வருஷங்களா இந்த மெசேஜ்ல இருக்கிற ஊழியக்காரோட தொடர்பு கொண்டு பேசுகிற வேளையிலையும் ගොඩාක් කාලයේදී මෙම දෙවියන් වහන්සේගේ සේවය තුළ ඉන්න ඒ සහෝදරයා අපි මම කතා කරනකොට லூக்கா 17:30 யார் அது? ලූක් 17:30 වෙනි පදයේ කියන කෙනා කවුද? சகோதரர் வில்லியம் மரியம் பிரணாமா அல்லாட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா? සහෝදර විලියම් මරියම් බ්‍රාන්නාම්ද එහෙම නැත්නම් ස්වාමී යේසු ක්‍රිස්තුස් වහන්සේද? கேட்கிற வேளையில அவர் இந்த பூமியில இருக்கிற மனுஷகுமாரன் வார்த்தையாகிய மனுஷகுமாரை வெளிப்படுத்தும்படியாகவே அவர் இந்த 7ஆம் தூதனாய் இந்த பூமிக்கு வந்தார்னு சொல்லி செய்தியோட கட்டிங்கோட எனக்கு அனுப்பியிருந்தார்.
එතන අපි බලන විට ලූක් 17:30 කියන්නේ එයා තමයි දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ. එයා නෙවෙයි. එයා එයා තුලේ තියෙන වචනේ. එයා තුලින් තියෙන වචනේ තමයි තියෙන වචනේ තමයි යේසුස් වහන්සේ. அவர் ஒரு மனுஷனா இந்த பூமியில இருக்கிறவரா இருக்கிறார். එයා මේක මිනිස්සෙක් ගැනද මේ පොළවේ දෙන්නවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්තුති වේවා. எல்லா காரியங்களையும் தீர்க்கதரிசிக்கிற தேவன் அப்படியாக அவர் செய்தாரு நாங்க பார்க்கிறோம். සියලු කාරණා දේවදාසේ ඒ අනාගත වාක්‍යතුමෙන් කියලා තියෙනවා. இந்த 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 தீர்க்கதரிசியை ஒரு தேவராக ஒரு கிறிஸ்துவாக காண்பிக்க முடியும். මෙම අනාගත වාක්‍යතුමාව දෙවියෙක් ඇටියට என்னென்ன පුළුවන්. පෙන්වන්න පුළුවන්. ஏன்னு சொன்னா ஜனங்கள் இப்படி எல்லாரும் வந்திருக்கிறாங்க. கவனிங்க, நித்திர கொள்ளாதீங்க. ඔබ සීලද නිදා ගන්න එපා. සෙනඟ ඉන්න වෙලාව. ஏன்னு சொன்னா நாங்க தவறானவர்களா, අපි වැරදිකාරයෝ. நாங்க பிரிவினின் பக்கம் சார்ந்து இருக்கிறோமா? உங்களை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. ஆமென். අපි බෙදීමේ පැත්තද ඉන්නේ. நாங்க பிரிந்து போகிறவர்களா, අපි බෙදිලා වෙන් වෙලා යන අයද? நாங்க கலைகளை விதைக்கிற பிரிவினைவாதிகளா, கலைகளை விதைக்கிற பிரிவினைவாதிகளா? අපි බැල් පැලෑටි කිරින්දි වපුරන බීජද? ஆமென். இந்த சின்ன ஒரு வித்தியாசத்துலதான் அருமையான சகோதரனை வச்சு செய்தி போய் கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். එක පොඩි දෙයකින් තමයි මේ ඔක්කොම කරන්නේ. அவர் நான் சொல்லுகிறேன் அவர்தான் மனுஷகுமாரன் என்று. මම කියනවා එයා තමයි මනුෂ්‍ය කුමාර පුත්‍රයෙක් කියලා. இன்னொருவர் வருவார், அவர் மனுஷகுமாரன் இல்லை என்று பிரிவினையை விதைக்கிறார் என்று அப்படியே அந்த வார்த்தையை பேசக்கூடியதா இருக்கு. ඒක තව කෙනෙක් ඇවිල්ලා කියනවා නෑ එයා තමයි වෙනස් කරන්න කියලා කියනවා. நாங்கள் ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிற வேளையிலே අපේ සහභාගීන් පවත්වනකොට தேவனுடைய மனுஷன் கலப்பில்லாத தேவ வார்த்தையை பேசுகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයා கலப்பில்லாமல் මිශ්‍ර කරන්නේ නැති වචන කතා කරන කෙනෙක් වෙන්න ඕන. அப்படிப்பட்ட ஒரு மனிதரோட நாங்கள் ஐக்கியம் வைத்திருக்கிறோம். எங்களை நாங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும். அல்லேலூயா. අපි එවැනි මනුෂ්‍යයෙක් තුළද අපි සහභාගීන් පවත්වන්න කියලා நீங்க අපි இதெல்லாம் හිතලා கேட்ட காரியம் இதை நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. මේ සියලු දේම ඔයගොල්ලෝ විතකලින් අහලා තියෙනවා. ஆனால் எங்கள் மேல ஒரு எங்களை குறித்து குற்றம் சொல்லலாம். අපි ගැන වැරදියට කියන්න පුළුවන්. எங்களை குறித்து தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து யாருமே எங்களுக்கு குற்றத்தை பேசலாம். අපි ගැන අපේ පෞද්ගලික ජීවිතය ගැන ඕන කෙනෙකුට ඕන විවේචන කරන්න පුළුවන්. நாங்கள் விசுவாசிக்கிற செய்தியை குறித்து விசுவாசத்தை குறித்து யாருமே குறை சொல்லக்கூடாது. අපි විශ්වාස කරන ඇදහිල්ල ගැන අපි විශ්වාස කරන ගැන ඒ ගැන කාටවත් බෑ විරුද්ධව කතා කරන්න. சிறு தகப்பனார் அங்க வந்திருக்கிற வேளையில ඒ අනාගතතුමාගේ පියා එතනට පැමිණෙ විට அவர் ஒரு குடிகாரனா இருந்தாரு. එයා බේබෙතෙක් වෙලා හිටියා. அவருடைய மகன் தான் வில்லியம் மரியம் பிரனா. එයාගේ පුත්‍රයා තමයි විලියම් මරියම් බ්‍රෙනා. அவரை குறித்து அங்கே ஜனங்கள் பேசுகிற வேளையில එයාව ගැන කියන කතා කරන වෙලාවේදී அவருடைய தகப்பன் சொல்லுகிறார், එයාගේ පියා කියනවා நான் ஒரு குடிகாரன் தான், මම එක බේබෙතෙක් තමයි, எனக்கு பிறந்த மகன் தான் அவரு, මට ඉපදුණු පුත්‍රයෙක් තමයි එයා. எங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கலாம். අපේ ජීවිතේ ඒව වෙන්න පුළුවන්. அவர் பேசுகிற செய்தியோ பிரசங்கமோ தவறில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். එයා කියන කතාව එයා දේශනා කරන දේශනාවද කිසි විටත් වැරද්දක් වෙන්නේ නැහැ. இதை பேசுகிற வேளையில சரியாக இருக்க வேண்டியதா இருக்கிறது. අපි මේ ගැන කතා කරනකොට අපි හරියාකාරව හිතෙන්න ඕනේ. உங்களுக்கு புரியுதா? ඔබට තේරෙනවද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆமென். එන්න எங்களை குறித்து சொல்லலாம். நாங்கள் விசுவாசிக்கிற விசுவாசத்தை குறித்து குறை சொல்லக்கூடாது. අපි ගැන විවේචන කරන්න පුළුවන්. නමුත් අපේ හැදගිල්ල ගැන කිසිම කෙනෙකුට ஆதாம் பிரிஞ்சு இருக்கிற வேளையில මක්නිසාද ආදාම් වෙන් වෙලා ඉන්න වෙලාවේදී ஏவாள் தனியாக இருக்கிற வேளையில ඒවා තනියේ සිටින වෙලාවේදී தேவன் அவர் ஒரு நேரத்துல அவர் வரப்போகிறார். දෙවියන් වහන්සේ එක් වෙලාවට පැමිණෙන්න යනවා. ஆனால் அந்த சர்ப்பம் என்ன செய்ததுன்னு சொன்னா, ඒ සර්පයා මොනවද කරේ? இப்படி பேசுனது உண்டா? இப்படி பேசுனது உண்டா? මේ වගේ කතා මේ වගේ කතා කරන්න පුළුවන්ද කියලා ඇහුවා. இப்படி කියලා ඇහුවා. இப்படி சொன்னது உண்டோ? මෙයා මෙහෙම කිව්වද ඇත්තද කියලා ඇහුවා. அவர் பேசுற எல்லாமே 99 சரியாக இருக்கிறது. එයා කියපු කතාව 99 හරියටම තිබුණා. ஆனால் உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு நீங்க தேவர்களை போல இருப்பீங்க. නමුත් ඔබ ඇස් ඉවර කළා ඔබ දෙවිවරු වගේ සිටී කියලා කිව්වේ. அவர் மனுஷகுமார் இல்லைன்னு உங்கள் ஊழியக்காரர் சொல்லிக் கொண்டு திரிகிறார் என்ற காரியத்தை அங்க பேசுகிறவளா இருக்கிறார். එයා මනුෂ්‍ය කුමාරයෙක් නෑ කියලා ඔබගේ தேவசேவකයා කියලා යනවා කියලා කියන්නේ. சர்ப்பமானது இப்படித்தான் வந்து பேசுகிறதா இருக்கிறது. සර්පයා කියන මේ වගේ දේවල් තමයි අවිල කතා කරන්නේ. அப்ப அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். එතනට අපිට එක ප්‍රශ්නයක් නැති වෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னு சொல்லி சொன்னா, எங்களுடைய ஊழியத்தை உபதேசத்தை யாராலையும் குறை சொல்ல முடியாது. අපේ සේවයවත් ஊழியத்தை අපේ සේවාවත් අපේ දේශනාවත් කාටවත් நாங்கள் விசுவாசிக்கிற செய்தி அது கிறிஸ்துவின் செய்தியா இருக்கிறது. අපි විශ්වාස කරන
அதான் பணிவிடை. අදාන පණිවිඩය ඒක දෙවියන් වහන්සේගේ පණිවිඩය. அதுல பிரிவினை கிடையாது பாருங்க. ඒක බෙදීමක් නෑ. அதான் பவுல் கேட்கிறார், கிறிஸ்து பிரிந்து இருந்தாரான்னு ඒ சொல்லி. නිසා තමයි පවුල් තමයි අහන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේ වෙන් වෙලා සිටිනවද කියලා අහන්නේ. இவர் அந்த மனுஷகுமாரனா அல்லாட்டி வார்த்தையாகிய மனுஷகுமாரனா? මෙයා මනුෂ්‍ය කුමාරද නැත්නම් නැත්නම් වචනේ නැමැති මනුෂ්‍ය කුමාරයෙක්ද කියලා. வார்த்தையாகிய அக்னி சம்பத்தை வெளிப்படுத்தபடியாகவே இவர் வந்ததை நாங்க பார்க்கிறோம். වචනේ නැමැති ගින්නක් එළිදර කරන්න තමයි මෙතුමා ආවේ. முதலாவது தீர்க்கதரிசியா மோசேக்குள்ள அந்த அக்னி சம்பம் இருந்ததுன்னு நாங்க பார்க்கிறோம். ඒකට පළමු අනාගත වල මෝසෙස් වල ඒක තිබුණා. அதுல தீர்க்கதரிசி சொல்றார், அதை மாற்றவே இல்லை, அது இப்பொழுதும் இங்கே வந்திருக்கிறது சொல்லி சொல்லுகிறார். අනාගතයට තමයි ඒක වෙනස් කරේ නෑ. ඒක අදටත් ඒක පැමිණ සිටිලා කියලා කියනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால் ஏன்னு சொல்லி சொன்னால், அந்த சபைக்குள்ளாக சாத்தானானவன் எப்படி வருவார் என்று சொல்லி அதை குறித்து பேச வேண்டிய கடமை உத்தரவாதம் அந்த ஊழியக்காரங்களுக்கு இருக்கு. ඒ සභාව තුළ යක්ෂයා කොහොමද එන්නේ කියලා ඒක ගැන කතා කරන්න ඒ දේව සේවකයන්ට අයිතියක් තියෙනවා. இந்த காரியத்தை நான் பேசும்பொழுது உங்களுக்கு அது சில நேரம் விருப்பமா இருக்கலாம், நீங்க சிரமமா இருக்கலாம். මෙමෙනි කාරණාව කතා කරනකොට ඔයගලට සමහර ඒක කැමැති වෙන්න පුළුවන් නැත්නම් අකමැති වෙන්නත් පුළුවන්. எப்பொழுதுமே ஒரு ஊழியத்தையும் ஒரு சபையும் ஒரு மனிதன் குற்றப்படுத்தி கொண்டிருக்க முடியாது. කොයි වෙලේ වුණත් දෙවියන් වහන්සේගේ සේවයවත් දෙවියන් සභාවත් වරදට පටවන්න බෑ. நாங்கள் அதுக்கு பதில் கொடுத்து ஆக வேண்டியதா இருக்கிறது. අපි ඒකට උත්තර බදින්න ඕනේ. நாங்கள் அதை மௌனமாக எல்லாவற்றையும் கடந்து நாங்க போய்கொண்டே இருந்தோம். ඒ අපි සියලු දේම අපි ඉවසීමෙන් ගමන් කරනවා. ஆனா என்ன ஜனங்கள் எப்படி அதை சிந்திக்கிறார்கள் சொன்னா, නමුත් ජනතාව කොහොමද ඒක இவர்கள் ஏதோ தவறா இருக்கிறார்கள், அதனாலதான் அவர்கள் வாய் திறக்காம இருக்கிறார்கள். මේගොල්ලන් අද මොකක් හරි වරදක් තිබෙන නිසා තමයි මේගොල්ලෝ කටාරින් නැතුව ඉන්නේ நான் කියලා எப்படி කියන්නේ. இவ்வளவு பேரை கூட சொல்றவங்களுக்கு ரோசம் இல்லையா வெட்கம் இல்லையா கூட சில நேரம் கேட்கக்கூடியதா இருக்கு. ඒගොල්ලෝ කියනවා ඔයගොල්ලෝගේ නම කියලා අපි කතා කරන අය ඔයගොල්ලෝ ලැජ්ජ නැද්ද මේ ගැන කියන්න කියලා. இயேசு கிறிஸ்து அங்கே அவர் சிலுவையில் அறைய போக முன்பதாக විශ්වාස පුරුෂය අනගඳ ප්‍රථම எவ்வளவோ நிந்தித்து தூசித்தார்கள், කොච්චර උන්වහන්සේට අගෞරව විදියට මිනිස්සු කතා எவ்வளவோ කරා. கேள்வி கேட்டார்கள். නොයි කතා இயேசு ප්‍රශ්න கிறிஸ்து ඇහුවා. ஒரு பதிலை சொல்லவில்லை. උන්වහන්සේ ඒක උත්තරයක්වත් දුන්නේ ஏன்னா නැහැ. அது அந்தகாரத்தின் நேரமா இருந்தது. ඒක அந்தகாரத்தின் நேரம் ඒ අන්ධකාර වෙලාව එක அது அது அவர் பிதாவுடைய நோக்கமா இருந்தது. ඒ පියාණන්ගේ කැමැත්ත තිබුණා. ஆனால் அவர் அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா ஜனங்கள் வருகிற வேளையில දෙවියන් වහන්සේගේ වචනට විරුද්ධව සෙනඟ එන විට அவர் சொல்ற அங்கே பரிசேயர் சொல்ற புளித்த மாவு குறித்து எச்சரிக்கையா ඒ இருங்கள். පරිසවරු සසරේ කියන්නේ புளித்தமா ලික්තමා அம்புல் අමුල් பிட்டியா අමුල් පිටිය කියන ඒ කියන ඒ කතාව කියනකොට எச்சரிக்கையா இருங்கள் சொல்லி அவதி ඇවැදි වෙන්න කියලා කියන්නේ. ஏன்னு சொன்னா ஒரு சிறிய காரியம் தான் அங்க முழு காரியத்தையும் பாழாக்கி விடுகிறது. මක්නිසාද පොඩි කාරණාවක් තමයි ලොකු දේ අපිට කරන්න ஒரு සිද්ධ වෙන්නේ. செய்தியை நாங்க விசுவாசிக்கிற சரியென்றும் பிழையென்றும் விசுவாசிக்க முடியாது. අපි දෙවියන් වහන්සේගේ වචන නැත්නම් හරියෝ වැරදියෝ කියලා විශ්වාස කරන්න බෑ. ஒன்று சரியா இருக்கணும் அல்லது பிழையா இருக்க வேண்டும். ඒක එක හරිය තියෙනවනේ එහෙම නැත්නම් වැරදි වෙලා වෙන්න ඕනේ. அதனால தான் இப்படிப்பட்ட ஜனங்களை நாம் காண வேண்டியதா இருக்கிறது. ඒ නිසා තමයි මෙවැනි සෙනඟ අපිට දකින්න ලැබෙන්නේ. ஊழியத்துல வந்து அங்கே நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் விசுவாசிக்கிற செய்தியை குறித்து மிக தெளிந்த ஒரு ஆவியோடு நாங்கள் இருக்க வேண்டியதா இருக்கிறது. දෙවියන් වහන්සේ සේවය තුළ අපි විශ්වාස කරන හැදහිල්ල ගැන අපිට නිශ්චිතව ඉන්න ඕනේ. ஏனென்றால் இது ஒரு பயங்கரமான ஒரு பொல்லாத பிசாசு மனிதனுக்குள்ளே இறங்கி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். මක්නිසාද මේ හිතාම බැරෑරුම් තියෙන ඔය යක්ෂයා මේ මනුෂ්‍යයා තුළින් ක්‍රියා කරන්නේ. ஏனென்றால் இது வந்து எங்களுடைய குணங்களை சுபாவங்களை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. මක්නිසාද මනුෂ්‍යයාගේ ස්වභාවය නැත්නම් මනුෂ්‍යයා තියෙන වූ ඒ සියලු දේම වෙනස් කරන විදිහයි අය ක්‍රියා කරන්නේ. நாம் சத்தியத்துக்காக வைராக்கியமா இருக்கிறோம் என்று අපි சொல்லி සත්‍ය වෙනෙන් දඩි හිතකින් ඉන්නවා කියන්නේ இன்னொருவரை நாம் தவறாக புரிந்து கொள்வது, අපි තව කෙනෙක්ව වැරදියට පටා ගන්න එක. அவர்கள் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சொல்லி புரிந்து கொள்வது, අපි එයා ගැන වැරදි විදිහට හිතානේ මේක තමයි කියන්නේ அதை කියලා. நாங்க பிரசங்கிப்பது, ඒ ගැන අපි දේශනා කරන එක. இன்றைக்கு இருக்கிறதா அந்த மெசேஜில் உள்ளதான ஒரு வஞ்சிக்கிற ஆவி என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். අද තියන්නා වූ මේ දෙවියන් වහන්සේගේ සේවය තුළ ඒක වංචනික ආත්මයක්. ஆகவேதான் ஜனங்கள் வந்து ஏன் அங்கே ஒரு தவறான காரியத்துக்கு போறாருன்னு சொல்லி சொன்னா ஒருவருடைய போதனையினாலே நாங்க பார்க்கிறோம். අයි අද සෙනඟ වැරදි දෙයකට යොමු කරන්නේ එක් මිනිසෙකුගේ දේශනාව තුළින්. ஒரு குடிகாரனை நாங்கள் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியும். එක් බේබතු මිනිසෙකුගේ ගැලවීම තුළ අපිට ஒரு விபச்சாரக்காரனை நாங்கள் கொண்டு வர முடியும். එක් පෛශාකාව මිනිසෙකුගේ දෙවියන් වහන්සේ ළඟට ஒரு ගෙන්න පුළුවන්. பிசாசு பிடித்த மனிதனை சுகமாக்கி கொண்டு வர முடியும். එක් යක්ෂයාට යටත්ලා ඉන්න මිනිසෙකුට අපිට සුව කරලා ගේන්න පුළුවන්. ஆனால் பரிசேயரையோ சதுசேயரையோ கொண்டு வர முடியாது. නමුත් පරිසවරු සහ සරිසවරු උන්ව දෙවියන් වහන්සේ ළඟට ගෙන්න බෑ. பரிசேயர் வந்து ஒரு ஆள்மாறாட்டக்காரர்கள். පරිසවරු සරිසවරු කියන්නේ එක්
මිනිස්සු වෙනස් කරන මිනිස්සු. அவர்கள் ஒரு நடிகர்களாக இருக்கிறார்கள். ඒගොල්ලෝ රඟපාන නළුවෝ වගේ. அவர்கள் தேவனுடைய காரியத்தை அப்படியே மேல்சாயமாய் பூசிக்கொண்டிருக்கிற ஜனங்கள். ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේගේ වචනය නිකන් උඩින් තමයි කතා කරන්නේ. சரியான வார்த்தை வருகிறவர்களே, சரியான ஊழியம் வருகிறவர்களே சாத்தான் அவர்களை வச்சுதான் பயன்படுத்தி செய்கிறதை நாங்க பார்க்கிறோம். ඒ හරියට දෙවියන් වහන්සේගේ වචන එනකොට දෙවියන් වහන්සේගේ සේවාව එනකොට යක්ෂයා ඌව හොඳට ஏனென்றா இன்றைக்கு இருக்கிறதா ஒரு நிலை அப்படியாக இருக்கிறது. මක්නිසාද අද මෙවැනි තත්ත්වයක් තමයි තියෙන්නේ. ஆகவே நாம் இந்த காலவெளியில கூட நிச்சயமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சரியா சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது. ඒ නිසා අද උදෑසන කාලයේදී අපි දෙවියන් වහන්සේගේ වචන ගැන ඉතා දැඩි උනන්දුවෙන් எங்களுக்குள்ள இருக்கிற ஊழியத்தை நாம் நிச்சயமாக திரும்பி பார்க்க வேண்டும். අපේ තුල තියෙනා වූ සේවාව ගැන අපි නැවත වරක් හිතලා බලන්න ඕන. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருகிற வேளையில මාගේ ප්‍රේමන්ත සහෝදරනි, ඔයගොල්ලෝ පළවෙනි කොරින්ති 10 වෙනි පදයට එනකොට நாங்க எல்லாரும் ஒரு சபையாக இருக்கிறோம். අපි සියලු දෙනාම එක් සභාවක් හැටියට ඉන්නේ. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு தெரியுமா? අනාගත වක්තම මොනවද කියන්නේ? நீங்க மரிக்கிற வேளையிலே ඔබ මරණ වෙලාවේදී உங்களுக்கு நல்ல ஒரு அடக்க ஆராதனை நடக்கலாம். ඔයගලන්ට හොඳ මරණ அடக்க ஆராதனை භූමි දාන කරන්න පුළුවන්. பூமிதான் வச்சனே பொது வச்சனேனே. ඔව් භූමි දාන இந்த செய்தியில அதாவது ஒரு நல்ல ஒரு அடக்கார கிறிஸ்துவுக்குள்ள நல்ல ஒரு அடக்காராதனை දෙවියන් වහන්සේ තුළ අපි මරණකොට දෙවියන් වහන්සේ තුළ හොඳ යාඥා මෙහෙයක් තියෙන්න පුළුවන්. பூமிதாமியா அப்ப பாருங்க, அது அது உண்மையாவே அது நல்லா இருக்கு. ඇත්තට මේක හොඳ කාරණා. හොඳ යාඥා මෙහෙයක් சாட்சி சொல்லுவார்கள். පොදෙනෙක් ඇවිල්ලා සාක්ෂි කියයි. இந்த சரீரம் அப்படி இருக்கு, அது ஆத்மா இழக்கப்பட்டிருக்கு அப்படி தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. එම ශරීරම சரீரத்துல அது நடக்கும், ஆனா ஆத்மா இழக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லுவாங்க. ඒ ශරීරයේ දේ වෙන්න පුළුවන්. නමුත් ආත්මය இழக்கப்பட்டும், அதாவது கைவிடப்பட்டிருக்கு. ආත්මය අත්හැරලා තියෙනවා. நியாய தீர்ப்பு நாள்ல நிறைய ஏமாற்றங்களை நீங்க காணுவீங்கன்னு தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. මිනිස්සු දවසේදී අපි බෝ රැවටීමට ලක් වෙනවා. நாங்க எங்க போக வந்திருக்கிறோம்? අපි කොහෙ යන්නද ඇවිල්ලා තියෙන්නේ? எங்களை எல்லாருக்குமே ஒவ்வொரு சுபாவம் இருக்கு பாரு. අපි සියලු දේ අපි එක් එක්කනාට විවිධාකාර ස්වභාවයන් තියෙනවා. எனக்குள்ள ஒரு சுபாவம் இருக்கு. මා තුළ එක ස්වභාවයක් තියෙනවා. உங்களுக்கு ஒவ்வொருவருக்குள்ள ஒரு கொள்கை இருக்கிறது. ඔබ තුළ එක්කෙනා තුළ එක එක ස්වභාවයන් තියෙනවා. ஒவ்வொரு குணங்கள் இருக்கிறது. එක එක ගුණාතිශය. இந்த தேவனுக்கு பிரியமில்லாத அந்த குணத்தோட நீங்க இருக்கும்போது දෙවියන් වහන්සේට විරුද්ධ දෙවියන් වහන්සේට කැමැති නැති ගුණාංග අපි සිටින විට நாங்க மரிச்சா எங்க போவோம் சொல்லுங்க? අපි මරණයට කොහෙටද යන්නේ? எங்கட கையில பைபிள் இருக்குது, අපේ අතේ බයිබලයේ තියෙනවා, செய்தி புத்தகம் இருக்கிறது, දෙවියන් වහන්සේගේ වචනේ නැවති අනාගත වර්තමානයේ පොත තියෙනවා. நாங்க நல்ல ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்கு தான் நாங்க பிறந்திருக்கிறோம். අපි ආත්මයන් හොඳ ආත්මය තියෙන ஆத்மீக ආත්මික දෙවියන් පිළිබඳ අපි ඉපදලා ඉන්නේ. எல்லாமே சரியாக இருக்கிறது. ඔක්කොම හරි. அங்க பவுல் என்ன சொல்றார்? පවුල් මම මොනවද කියන්නේ? 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 10 වෙනි පරිච්ඡේදය අපි වරම් බලමු. දෙවෙනි කොරින්ති. இல்ல முதலாம் கொரிந்தியர். පළවෙනි කොරින්ති 10 වෙනි පරිච්ඡේදය. ஒன்று கொரிந்தியர் 10:1 இருந்து வாசி. இப்படி இருக்க சகோதரனே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மோகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மோகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பாடத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களின் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் සිංහලෙන් වචනේ. වක්නිසාද සහෝදරයනි, අපගේ කියවන සියල්ල බලාපොරොත්තු සිටි බව, සියල්ලම මූණ බැදී සිටි බව, සියල්ලම බලාපොරොත්තු මූණෙහිද මෝසෙස්ට බෞද්ධ කරව ලැබෝ සියල්ලම එව ආත්මික කෑම කෑ බව, සියල්ලම එව ආත්මික නිම වී බව නුඹලා නොදැන සිටුවක් ලැබෙන්නේ. වක්නිසාද ඔහු තමුන් අලෝදියා ආත්මික පර්වතයකින් ජීවෝය. ඒ පර්වතය නම් ක්‍රිස්තුස් වහන්සේය. அடுத்தது පහත් කියවන්න. නමුත් ඔවුන්ගෙන් වෙන්දෙනාට දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න නොවුසේක. එබැවින් ඔහු කාතරේ එලා දමනු ලැබුවෝය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். දෙවෙනි අසති වේවා. ஏன்னு சொன்னா මක්නිසාද இன்றைக்கு இதுல ஒரு சம்பவத்தை நாங்க பார்க்கிறோம்.
ඒ කාරණාව ගැන අපි බලනවා. நாங்க எல்லாருமே கிறிஸ்துவ நியாயசனத்துக்கு முன்பாக சிறியோர் பெரியார் எல்லாருமே இருக்க வேண்டும். අපි සියලු දෙනාම උන්වහන්සේගේ ඒ විනිශ්චය සමූහයේදී අපි සිටින්න ඕනේ. தேவனிடத்துல சாட்டு போக்கு சொல்ல இயலாது. දෙවියන් වහන්සේ ඉදිරියේදී අපිට சாட்டு போக்கு என்ன? அத காரியம் சொல்ல முடியாது. දෙවියන් වහන්සේ ඉදිරියේදී අපිට කියන්න බෑ අරකයි මේකයි කියලා දොස් පවරන්න බෑ. அங்கே ஏவாளிடத்துல தேவன் வருகிற வேளையில ඒවල් සමග දෙවියන් වහන්සේ පණිවිඩ විට இது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று සර්පයා මාව වංචා කරා කියලා කියනවා. ஆதாமிடத்துல வர்ற நேரம் ආදාම් ළඟ එනකොට நீர் கொடுத்த மனைவிதான் எனக்கு இந்த வேலையை செய்து விட்டார். ආදාම් කියනවා නුඹ දීපු ස්වාමීන් භාර්යාව මට මේ දේ කරේ කියලා කියනවා. இன்னொருவரை அங்கே குறை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. අපි බලනවා මේ තව කෙනෙක්ගේ පිට වරද පටවනවා. இன்றைக்கு இரவு என்னுடைய ஜீவன் போறது என்னால தடை செய்ய இயலாது. අදර මගේ ජීවිතයේ නැති වෙන එක කිසිම කෙනෙකුට නවත්තන්න බෑ. என்னுடைய மனைவியோ பிள்ளைகளையோ ஒரு டைம் வரும் பொழுது என்னால தடை செய்ய முடியாது. මාගේ භාර්යාවෝ දරුවෝ ඒ එක වෙලාවක් යනකොට ඒක කිසිම ඒක නවත්තන්න බෑ. எனக்கு அழத்தான் முடியும். මට අඬන්න විතරයි පුළුවන්. வேற ஒன்றுமே எங்களுக்கு செய்ய முடியாது. වෙන කිසි දෙයක් මට කරන්න බෑ. அல்லாட்டி என்னுடைய குடும்பம் எனக்காக மாத்திரம் அழத்தான் முடியும். නැත්තම් මගේ පවුල මං වෙනුවෙන් අඬන්න පුළුවන්. என்னுடைய ஆத்மாவை ரட்சிப்பது මගේ ආත්මයට ரட்சிப்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். මාගේ ආත්මය ගැලවීම පිණිස ஏசுவாசகலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அதனால பாருங்க ඒ නිසා බලන්න அங்க இது எல்லா அற்புதம் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டாங்க. ඉස්රේල් ජනක ගොඩාක් දෙවියන් වහන්සේගේ ஆஸ்கம் ආස්කම්තිය දැක්කා. எல்லாத்தையும் அவர் அனுபவித்தார்கள். සියලු දේවල් ඒගොල්ලෝ භුක්ති විඳා. எல்லா நாங்க பாக்குறவரே காலையை கேட்கும் பொழுது அந்த ரச்சி சாப்பிடுவது அவர் ரச்சியை கொண்டு வந்து ஒரு முழத்துக்கு மேலாக உயர்த்தி விட்டார். ඒගොල්ලන්ට මස් කන්න වුණාම දෙවියන් වහන්සේ ගෙනල්ලා ඒගොල්ලන්ට මස් දුන්නා. தண்ணி வேணும்னு சொல்லி அந்த கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுக்கப்பட்டது. ඒගොල්ලන්ට වතුර ඕන කියලා දෙවියන් වහන්සේ මොනවද කරේ? ගලක් ගාලා වතුර ටික දුන්නා. எங்களுக்கு ஒரு ஏசி இல்லாத ஒரு ரூம்ல இருந்துட்டோம்னு சொல்லி எங்களுக்கு படுக்கையில ரொம்ப கஷ்டமா போச்சு ராத்திரி. சொல்லுங்க. ඊයර අපිට නිදා ගන්න බැරි නා මොකද මේ ගොඩාක් රස්නෙන්ද සීතල නැන ஏசி ரூம் එකක් තම්බුන්නේ. சகோதரன் தூரத்துல இருந்து வரவங்க நல்ல வழியா நித்திர கொண்டு நல்ல ரெஸ்ட் எடுத்து தேவ சமூகத்துக்கு வரவன் தான் அவர் நல்லதை அவர் செய்ய போனார். සහෝදරයා මොනවද කරේ? එයා හිතුවේ හොඳ දෙයක්. මොකද දුර පළාතෙන් එන අය හොඳට ඇවිල්ලා හොඳට නේද? හොඳට සීතල කාමරවල ඉඳලා නිදාස් පාඩුවේ තේනාසේ වචනේ අහන්න ඕනේ කියලා තමයි හිතුවේ. ஆனா அதிக உஷ்ணத்தை பிசாசு ஒரு காரியமா அது செய்யும். යක්ෂයා මොනවද කරේ? මේක අපිට ගොඩාක් මාංශ හිතන මොකද රස්නේ පිටින් ඉන්න බෑ. ஆனா அவைகளை சகிக்கத்தான் தேவ ஜனத்தோட எங்களை கொண்டு வந்திருக்கிறார். ඒ බක්රිසාද දෙවියන් වහන්සේ ඒ කෙනෙක් අපිට මිදිලා ඉන්න තමයි දේවනා සෙනගත් එක අපිට இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே அவர் என்ன செய்தார்? அக்கறை சம்பத்தை கொடுத்தார். අපි බලනකොට ඉස්රේල් සෙනගට ගින්න අතිස්සම ගින්න கிண்ண பலாக்குழு රස්නේ වැඩිනකොට බලාකුලක් ගන්න. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அவர்கள் அங்க பாக்குறவங்க பகலில மேக சம்பத்தை கொடுத்திருந்தார். අපි බලනකොට දවල් වෙලාවේ බලාකුලෙන් நல்ல ஒரு இதுல அவங்க போய் கொண்டிருந்தாங்க. ඒගොල්ලන්ට හොඳ කියන්නේ රෑ වෙනකොට උෂ්ණත්වය තිබුණා, දවල් වෙනකොට බලාකුලේ තිබුණා. ඒ කියන්නේ හොඳ වාතාවරණයක් තිබුණා. அவ்வளவு தூரம் தேவன் அவங்களுக்கு நன்மையை தான் செய்தார். එච්චර හොඳට දෙවියන්වහන්සේට හොඳ දේ තමයි කරේ. ஆனா ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டுதான் இருந்தாங்க. නමුත් සෙනග මොනවද කරේ? මුරගැසුවා. ஜனங்கள் ஒரே முறுமுறுக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. සෙනග නිතරම මුරගැසුවා දෙවියන් වහන්සේ. தேவனை பத்தி குறை சொல்றவங்களா இருக்கிறாங்க. දෙවියන් වහන්සේ නිතරම මුරගැසුවා. ஊழியக்காரங்களை பத்தி குறை சொல்றவங்களா இருப்பாங்க. දෙවියන් වහන්සේගේ සේවය ගැන නිතරම දොස් කිව්වා. சபையை பத்தி குறை சொல்றவங்களா இருப்பாங்க. සභාව ගැන දොස් කිව්වා. எந்த நேரம் பார்த்தாலும் அங்கவா இங்கவா அதை செய் இதை செய்து பிரதர் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. அப்படி මේ දේව සේවයත් එක බෑ අරකට අඬ ගන්නවා මේකට ගන්නවා අරෙන්ට කියනවා මෙහෙන්ට කියනවා නිතරම කියනවා. මෙයා නෙවෙයි මම ඉස්සර කාලේ වෙන සභාවක දේශනා කරනකොට ඒ පුරපදීම මට ආවා. அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு வந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப பாருங்க இன்றைக்கு இப்படியான ஒரு நிலை இருக்கிறது. අද බලනසෝනේ මේ වගේ තත්ත්වයක් තමයි අද තියෙන්නේ. ஒரு அம்மா வந்து எப்பொழுதுமே ஒரு பாஸ்டர் ஒரு கதை சொல்ற ஒரு அம்மா வந்து எப்பொழுதுமே வந்து சபையில வந்து பாஸ்டர் அழுது கொண்டே இருப்பாங்களாம். அம்மா කෙනෙක් ඇවිල්ලා නිතරම ඇවිල්ලා සභාවකලා ඇවිල්ලා පාස්ටර්ගේ ඉදිරියේ අඬා හිටිනවා. என்னன்னு சொன்னா நான் ஒவ்வொரு வருஷமும் நான் உருளைக்கிழங்கு போடுறேன் பாஸ்டர், ஆனா எல்லாமே அழுகி போகுது பண்டிகை தான் போகுதுன்னு சொல்லி ஒரே සහෝදර පාස්ටර් මම හැම අවුරුද්දම අර්ථබලලා දානවා ඒ සියලු දේම පූර්ව තම කන්නේ කියලා. அப்ப அதனால ஒரு லாபம் இல்ல எனக்கு ஒரே நஷ்டம் என்று சொல்லி. ඒ නිසා
මට ඒක දාන නිසා මට ලාභයක් නැහැ මට පාඩු තමයි ලැබෙන්නේ කියලා அப்ப කියනවා. இந்த பாஸ்டர் என்ன செய்திருக்கிறார்? ஐயோ ஆண்டவரே, இந்த சகோதரி இந்த அம்மா நெடுகள் வந்து இந்த கண்ணீர் வடிக்கிறனால என்ன நினைத்தாவது, என்னுடைய பரிதாப நிலை நினைத்தாவது இந்த சகோதரியை ஆசீர்வதின்னு சொல்லி அவர் ஜெபிச்சிருக்கிறார். එතකොට මේ දේවසේවකයා හිතලා තියන්නේ එයා කියනවා ස්වාමීනි මේ හැමදාම හැම අවුරුද්දම මෙයා මේක වේදේ කරලා මාව හිතලවත් කියන ඒ සහෝදර නෙමෙයි මාව හිතලවත් එයාට මේ වරේ මේ සැරේ ලාභයක් කරන් දෙන්න කියලා அப்ப කියනවා. அந்த வருஷத்துல அமோகமாக அந்த விளைச்சல் உண்டானது பாருங்க. ඒ අවුරුද්දේදී එයාට හොඳ ලාභයක් තියුණා අතකොළ අලවල. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். ඒ නාද සුති அந்த வருஷத்திலேயும் அந்த அம்மா வந்தாரு. ඒ අවුරුද්දේ ඒ අම්මා ආවා. அப்ப அந்த வருஷம் வரைக்கும் அவரோட முகம் வாடித்தான் இருந்தது. ඒ අවුරුද්දේ යනකොට එයාගේ මූණ මැරෙන්න அப்ப තමයි. பாஸ்டர் கேட்டாரு, நான் எப்படி அம்மா இந்த அப்புறம் நல்ல ஒரு விளைச்சல் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு. ඒ දේවසේවකයා ඇයි අම්මේ මේවට හොඳ ලාභයක් ලැබුණේ අයි ඔයාගේ මූණ මැලවිලා තියෙන කියලා ඇහුවා. அப்ப அவர் சொன்னார், எல்லா ஆசீர்வாதம் தான் பாஸ்டர், நிறைய உருளைக்கிழங்கு நிறைய பணவசதி வந்ததுதான். එතකොට කිව්වා හොඳ ආශිර්වාද ලැබුණා ගොඩාක් කලාවා ගොඩාක් සල්ලි ආවා. பாருங்க, இந்த முறை எனக்கு பண்டிகைக்கு போறது ஒரு உருளைக்கிழங்கு அழுகின உருளைக்கிழங்கு கூட எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி. එයා කියනවා මේ සැරේ මට ඌරන්ට දාන්න එක විනාශ වූ එක අලගෙඩියක්වත් මට ලැබුණේ නැහැ. இப்படிப்பட்டதான நிலைதான் இன்றைக்கு அநேகராக எங்களுக்குள்ளே அது இருக்கிறது. මේ වගේ තත්ත්වයක් තමයි අද තියෙන ක්‍රිස්තියානි සෙනඟට තිබෙන්නේ. ஏன் என்று சொன்னா இப்படிப்பட்ட காரியத்தை பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். අයි කියන්නේ මේ වගේ දේවල් ගැන පෞල්තුමා කියන කතාව අපි බලමු. எபிரேயர் 4 அதிகாரம் ඒබ්‍රු පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 2 வசனத்தை வாசி. දෙවෙනි පදේ. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசி சிங்களங்க පක්ෂීචාර්ය ඔවුන්ගේ අපල සුභාරංච දේශනා කරන නමුත් අසුවන් සමග ඕන් ඇදහිල්ල එක්ක ලෝ බැරි අසු වචනේ ඕන ප්‍රයෝජනවත් නොවිය. ஆமென். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்கிற வேளையில දෙවියන් වහන්සේගේ වචනේ සෙනඟ අහන විට அவங்க இந்த காதால கேட்டு அடுத்த காதால விட்டுறாங்க. එයා මේ කණෙන් අහලා මේ කණෙන් අක්කන. கஷ்டத்தை பொறுத்து கொள்வதில்லை. ඒගොල්ලන්ට පාඩුව දරා ගන්න නැහැ. நஷ்டத்தை சகித்துக் கொள்ள முடியாது. පාඩුව ඒගොල්ලෝ දරා ගන්න බෑ. தேவனுடைய வார்த்தை அங்கே இருதயத்துக்குள்ள வர வேண்டி இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය අපේ හදවත තුළ එන්න தீர்க்கதரிசி சொல்றது ஐம்புலங்களால தேவனிடத்துல நீங்க சேர முடியாது. பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, අනාගත වාක්‍ය තුමා කියනවා මේ පස්සාකාරයේ புலன்கள் சிங்களம் කියන්න. පස්සාකාරයේ කියන්න சிங்களம் මොකද්ද? புலன் சொல்லுங்க. පස්සාකාර කියන්නේ நாங்க பார்க்கிறது, ඒ පස්සාකාර කියන්නේ අපි බලන එක, கேட்கிறது, ඇහෙන එක, முகர்றது, අපේ නාසය இப்படியான உணர்வுகள் மூலமாக தேவனிடத்துல சேர முடியாது. මේ වගේ සිතිවිල්ල පහින් අපිට දෙවියන් වහන්සේ ළඟට යන්න බෑ. ஆத்துமாவிலே 6வது புலன் இருக்கிறது. ඒ ආත්මය තුළ 6 වෙනි புலன், அந்த உணர்வு இருக்கிறது. தேவனோடு சேர்ற உணர்வு இருக்கிறது. ඒ අපේ ආත්මය තුළ තියෙන දෙවියන් වහන්සේ ළඟ සිටිනා වූ සිතිවිල්ල. அந்த உணர்வு மூலமாகத்தான், அந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாங்க தேவனிடத்துல போக முடியும். ඒ ආත්මය තුළ එන්නා වූ සිතිවිල්ල තුළින් තමයි අපි දෙවියන් වහන්සේත් එක්ක එකතු වෙන්නේ. இப்ப நீங்க தேவனுடைய விசுவாசமாகிய வார்த்தையை உங்களுடைய இருதயத்துல நீங்கள் விசுவாசிக்கணும்னு சொல்லி சொல்றார். අද ඔයගොල්ලෝ දෙවියන් වහන්සේගේ වචනේ ඔබගේ හදවත තුළ ඔබ විශ්වාස කරනවා නම් அந்த விசுவாசமானது வெளியில இருந்து வாரதில்ல, எல்லாருக்குள்ளேயும் தேவன் அந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. එහෙම හැදෙilla දෙවියන් වහන්සේ එළියෙන් නෙමෙයි සියලු මනුස්සයන්ගේ හදවත තුළ ඒක තියෙනවා. அப்ப ஆகவே ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையினால ஜீவிப்பதனால தான் அவன் பிழைப்பார்த்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේගේ වචනය තුළින් ඒ වචනේ ක්‍රියා වචන හැදෙilla කරනකොට තමයි ඒ මනුස්සයා ජීවත් වෙන්නේ. அப்ப நீங்கள் முறுமுறுத்தாலும் கூட, එවිට ඔයගොල්ලෝ මොර ගැසුවත් එහෙම, நீங்க கோபிச்சாலும் கூட, ඔබ තරහා වුණත් එහෙම, நீங்க இன்னொருவரோட வெறுத்தாலும் கூட, ඔබ තව කෙනෙක්ව துவேஷகரன் ද්වේෂ කරන වුණත්, எப்படிப்பட்ட பொல்லாத சுபாவங்கள் இருந்தாலும் අපේ තුළ කොච්චර වූ නරක දේවල් තිබුණත් நீங்க தேவனோட கிட்டி சேர முடியாது. ඔබ දෙවියන් වහන්සේ ළඟට යන්න බෑ. நீங்க ஒரு சபைக்கு வரும் பொழுது நீங்க கீழ்ப்படிஞ்சு இருக்க வேண்டி இருக்கிறது. ඔබ සභාවට එනකොට ඔබ යටහත් වෙලා පාත් වෙලා ඉන්න ඕනේ. சபையோட நீங்க சேர்ந்து இருக்க வேண்டியதா ඔබ இருக்கிறது. සභාව සමග එකතු වෙලා ඉන්න ඕනේ. உங்களுடைய சுபாவங்களை கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் மாற்றிக் கொள்ளாவிட்டால், අපේ ස්වභාවය යේසුස් වහන්සේ තුළ අපි වෙනස් කරන්න බැරි වුණා. இந்த வார்த்தை ஒன்றுமே உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. මේ දෙවියන් වහන්සේගේ වචනේ අපිට
කිසිම ප්‍රයෝජනයක් நீங்கள் නැහැ. இழக்கப்பட்ட ஜனங்களாய் போய் விடுவீர்கள். අපි සියලු දේම අත්හැරීමු எத்தனை ජනගත வருஷம் இந்த செய்தியில இருந்தாலும் கூட අපි කොච්චර කාලය දේවනාසේ වචන හිටියත් நாங்கள் இழக்கப்பட்ட ஜனங்களாய் போய் விடுவோம். අපි මේ සියලු දේම අත්තරිය සමාන වෙනවා. அதனால்தான் தேவனுடைய வார்த்தை சொல்றது, ஒருவன் பின்வாங்கி போவானால் அவன் மேல அந்த ஆத்துமா பிரியமா இராதுன்னு ඒ சொல்லி. නිසා තමයි දේවනාසේ වචනේ කියන යම් කෙනෙක් මාව පින්වන්ගේ பசுபசுட்டு පසුපස වෙනවා නම් அவன் ඒ மேல நான் ආත්මයට මම ගෞරවය කරන්නේ නැහැ කියලා. பிரியவன் அவன் மேல பிரியமா இருக்க ඒ மாட்டேன். දේවනාසේ ඒ ආත්මයට දේවනාසේ කැමති වෙන්නේ නැහැ කියලා කියනවා. அதனால நீங்க தேவனுடைய வார்த்தையை கூர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டியதா ඒ இருக்கிறது. නිසා ඔබ දේවනාසේ වචන ගැන ඉතා උනන්දුවෙන් இங்க வாரது கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக. අපි මෙතනට එන්නේ දේවනාසේගේ වචනය පිළිගැනීම නිසා. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுதான் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லப்படுது. මනුෂ්‍ය කෑමෙන් නොව දෙවියන්වහන්සේ කටින් එළිවෙන්නා වූ සියලු වචන වලින් ජීවත් වෙන්නේ. இது எங்களுக்கு ஏற்ற ஒரு ஊழியம் கிடையாது. මේ සේවාව අපිට ඕන සේවාවක් නෙවෙයි. இது கர்த்தருக்கு ஏற்றதான ஒரு ஊழியமா இருக்கிறது. මේක දෙවියන් වහන්සේගේ සේවාවක්. இந்த சபையில எந்த ஒழுங்கு இருக்குதோ அந்த ஒழுங்குக்குள்ள தான் நாங்கள் இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். මේ සභාව තියන්නේ ஒழுங்கு பிரிவல පිළිවෙල තියන්නේ ඒ පිළිවෙල තමයි අපි ඉන්න ඕනේ. அந்த ஒழுங்குல இருந்தால்தான், நாங்கள் அந்த ஊழியத்தை கட்டுப்பட்டிருந்தால்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வருமா இருக்கிறது. අපි මේ සභාව තුළ තියෙනා වූ සියලු දේවල් අපි පිළිපදින්න ඕනේ. அப்பதான் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். එතකොට තමයි දෙවියන් වහන්සේ ආශිර්වාද අපිට அப்படி දෙන්නේ. இல்லாவிட்டால் நாங்கள் இழக்கப்பட்ட ஜனங்களா இருப்போம். එහෙම නැති වුණත් අපි සියලු දේම අත්තරියා සමාන වෙනවා. ஏனென்று சொன்னால் வனாந்தரத்தில் வந்து எல்லாருமே அந்த வானத்திலிருந்து விழுந்த தூத அப்பத்தை சாப்பிட்டு மரித்தார் என்று ஏற்று சொல்லுகிறார். මක්නිසාද වනාන්තරයේ ඒ මිනිස්සු ජීවත් වෙනකොට ආසෙන් ඉන්න ඔය මන්නා කියන ඒ දෙවියන් වහන්සේගේ වචනේ ඒගොල්ලෝ කෑවා. வச்சனை எனவே மன்னா මන්නා ඒ කියන්නේ කෑවා නමුත් ඒ සියලු දෙනා මැරුණා. அவர்கள் மரித்து போய் விட்டார்கள். ඒ සියලු දෙනාම මැරුණා. மரணத்துல ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. මරණය කියන අර්ථ දෙකක් තියෙනවා. ஒன்று சரீர மரணம், එකක් ශාරීරික මරණය, இன்னொன்று ஆத்மா மரணமா අනිත් இருக்கிறது. එක ආත්මික මරණය. அங்கே ஆத்மா மரணத்தை குறித்து தான் வேதம் பேசுகிறதா இருக்கிறது. එතන දෙවියන් වහන්සේ කියන ආත්මික මරණය ගැන. அதனால தான் இன்றைக்கு இந்த பிசாசு இப்படியான ஒரு காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். ඒ නිසා තමයි අද යක්ෂයා මෙවැනි දේවල් කරගෙන ඉන්නේ. ஆகையினாலே கிறிஸ்து எப்போதும் எங்களுக்கு முரணானவர்கள் அல்ல. கிறிஸ்து எப்பொழுதும் எங்களுக்கு முரணானவர் அல்ல. මක්නිසාද ස්වාමීන් වහන්සේ කවදත් අපිට විරුද්ධ කෙනෙක් නෙමෙයි. இந்த ஊழியமானது எங்களுக்கு கஷ்டமானது அல்ல. මෙම සේවාව අපිට අමාරු දෙයක් නෙමෙයි. இந்த ஊழியத்துக்காக எங்களை நாங்கள் தியாகம் செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். මෙම සේවාවට අපිව කැප කරන්න ඕන කියලා. இந்த ஊழியத்துக்காக நிச்சயமாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களா මෙම இருக்கிறோம். සේවාවට දෙවියන් නිතරම අපි කැප වෙන්න ඕනේ. இந்த மரணம் வரும்பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நாங்க போறோம். අපිට මරණ එනකොට අපි සියලු දේම අත්හැරලා යන්න ඕනේ. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நாங்கள் விட வேண்டியவர்களா අපි இருக்கிறோம். ඒසොන්ද වෙන්නේ අපි සියලු දේම අත්හරින්න ඕනේ. பலவைகள் எல்லாமே ஒழிந்து எல்லாமே புதிதாயிரன்னு சொல்லப்படுது. බලවේග සියලු දේම ආකල සියලු දේම අලුත් වුණා කියලා කියන්නේ. நாளுக்கு நாள் நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள நாங்கள் கடந்து வர வேண்டியதா අපි இருக்கிறது. දවසින් දවස දෙවියන් වහන්සේ වචනද අපි ගමන් කරා. தேவன் இந்த வருஷத்தை எங்களுக்கு ஒரு ஆராதனையை தந்திருந்தால் அது இன்னும் நாம் தேவனோட நெருங்கி வர வேண்டி දෙවියන් இருக்கிறது. වහන්සේ අද මේ අවුරුද්දේ මට දෙවියන් වහන්සේ එක සේවාවක් දුන්නා. දෙවියන් වහන්සේ ආශිර්වාද දුන්නා. මම තවත් මේකේ ඉදිරියටම යනවා කියලා. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை தான் அங்கே கண்ணாடியாக இருக்கிறது. මක්නිසා දෙවියන් වහන්සේ වචනය තමයි මූණ බලන කණ්ණාඩිය. அந்த வார்த்தை தான் எங்களை சரிப்படுத்துகிறதா இருக்கிறது. දෙවියන් වහන්සේ වචන තමයි අපි හරි ගස්සන්නේ. தேவனுடைய வார்த்தை தான் எங்களுக்கு அளவுகோலா இருக்கிறது. දෙවියන් වහන්සේ වචන තමයි අපි මිම්ම கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන්ට ස්තුති වේවා. ஆகவே தேவனுடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கை மாற்றுகிறதா இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය අපේ ජීවිතය වෙනස් කරනවා. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. යක්ෂයාගේ ක්‍රියාව වෙනස් කරන තමයි දෙවියන් වහන්සේ කුමාරයා එළිදරවුණා. எங்களுடைய அவிசுவாசத்தை நீக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. අපේ අවිශ්වාසය ආකරණ පිණිස දෙවියන් වහන්සේගේ වචන පිට දුන්නා. எங்களுடைய பொல்லாத குணத்தை நீக்கும்படியாக அங்கே அந்த தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. අපේ සියලු නරක දේවල් දෙවියන් වහන්සේ අපේ ආත්මනිසව දෙවියන් වහන්සේ වචනය අපි சில දානවා. நேரம் எங்களை அறியாம ஒரு பயங்கரமான ஒரு சுபாவம் எங்களுக்குள்ள மறைந்திருக்கும் பிரியமானவர்களே. සමහර විට අපි නොදැනත් අපේ තුල එක ස්වභාවයක් තිබෙනවා. நாங்கள் நல்லவர்களாகவே இருப்போம். අපි හොඳ කෙනෙක් වෙලා ඉන්න நாங்க පුළුවන්. எல்லாமே சரியா செய்து கொண்டு இருப்போம். අපි සියලු දේම හරි කියන මාර්ගය අපි යන්න පුළුවන්. ஆனால் எங்களுக்குள்ள மறைந்திருக்கிற சுயநல ஆவியானது எங்களுக்குள்ள மறைந்திருக்கும் பிரியமானவர்களே. නමුත් අපේ තුල එක ආත්මයක් ඇති ඒක උන්වහන්සේගේ වචනයට විරුද්ධව කියලා. ஆகவே நாம் வேதத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේගේ වචනවල එක සම්බරයක් අපි බලනවා. நேரம் கடந்து போகிறது. වෙලාව 5 මිනිහා. ஆனால் நான் சீக்கிரத்துல அந்த சம்பவத்தை நான் சொல்லி முடிச்சு விடுகிறேன். අපි ඉක්මනින් ඉවර කරන්න යනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් ස්තුති වේවා. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவிடத்திலிருந்து இழக்கப்பட்ட ஜனங்களாய் போகக்கூடாது. අපි දෙවියන් වහන්සේ ළඟ ඉඳන් අපි
සියලු දේම අත්තරිය සෙනඟකෝ යන්න හොඳ නැහැ. என்னுடைய மனைவி பிள்ளைகளை நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் கொண்டு போக முடியாது. මාගේ භාර්යාව දවසම උන්වහන්සේ රාජ්‍යයට අපිට ගෙනියන්න බෑ මට. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவர் கொண்டு போகிறதா නමුත් இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය එක ගෙනියන්න පුළුවන්. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மனம் திரும்பி இருக்க வேண்டும். එයාලා දෙවියන් වහන්සේගේ වචනට කීකරුණ එයාට යන්න ஒரு පුළුවන්. சபையை அந்த ஊழியக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியாது. එක සභාවක් දෙවියන් ஊழியக்காரன் එක සභාවක් තියෙන සෙනඟ ඒ ඉන්න දේශකයාට ගෙනියන්න බෑ. ஆனால் அவர் பிரசங்கிக்கிறதான கிறிஸ்துவின் வார்த்தை நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக பாருங்கள். ඒ දේවසේකයා දෙවියන් වහන්සේ වචනේ කියනකොට ඒ වචනය அவர் கேட்ட வார்த்தை விசுவாசத்தோட கேட்டால் ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනය හැදෙයිල්ලෙන් ඇහුවොත් இந்த சம்பவத்திலே இந்த குணாசீனத்துக்கு நான் தான் காரணம் என்று சொல்லி நான் விசுவாசிப்போமா இருந்தால் අපි මේ කාරණාව ගැන අපි තම මේකට මුලගෙන අපි හිතුව அது நிச்சயமாக அந்த ஊழியக்காரனையோ அந்த விசுவாசியையோ அங்கே பாவத்தை மன்னித்து கிறிஸ்து அங்கே கொண்டு போகிறவராய் ඒ இருக்கிறார். නිසා ඒව වචනය දෙවියන් වහන්සේගේ සේවය දෙවියන් වහන්සේගේ සෙනඟ ඒ වචනේ ස්ථිර කරන දෙවියන් சகோதரர் වහන්සේ நேற்றைய நாள்ல சொல்லி அவனுக்கு இந்த பூமியில தண்டனை கிடைத்தாலும் මේ පොළවේ ඌට දඬුවම් ලැබුණා. ஆனால் தேவனுடைய இரக்கம் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதா නමුත් இருக்கிறது. එයා මරුණත් එයා දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය සිටිනවා. ஆனால் அந்த பொல்லாத காரியம் நமக்குள்ள இருக்க மட்டும் நாம் ஒருபோதும் தேவனோடு இருக்க முடியாது. නමුත් අපේ තුළ වැරදි තිබුණ තෙක් අපිට දෙවියන් වහන්සේ රාජ්‍යයට යන්න බෑ. நாங்க தாவீது ராஜாவை குறிச்சு பாக்குறோம். අපි දාවිද රජතුමා ගැන இந்த බලනකොට சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். මේ කාරණාව කියලා මම අතර වෙන්නම්. அங்க நாங்க பாக்குறோம் தாவீது ராஜாவுக்கு ஒரு யோவாப் என்றதான ஒரு படைத்தலைவன் இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். தெரியுமா? අපි බලනවා ஆமென். கையை வைத்துங்க பாப்போம். දාවිද රජතු யோவாப் என்ற படைத்தலைவன் කියන படைத்தலைவன் පඩේතල අමුදාපති අමුදාපති කෙනෙක් හිටියා. அதிகாரி நிலதாரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாடு. அங்கே சவுலுக்கு ஒரு அங்கே ஒரு படைத்தலைவன் இருந்தான். ඒ සාවුතුමාට ඒ වගේ අමුදාපති කෙනෙක් හිටියා. அது அப்னேரா இருக்கிறது. අප්නේර් කියන කෙනෙක් හිටියා. அந்த அப்னேர் அங்கே சவுலுடைய படைத்தலைவனாக இருந்தான். අප්නේර් කියන්නේ පවුල් මේ සාවුල්ගේ සේනාවට ලොක් කෙනෙක්. நிலதாரி துவங்கிட்டியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாடு. ஆனால் பாருங்க சவுல் தாவீதை எப்பொழுதும் திரட்டி கொண்டே போனான். නමුත් බලන්න සාවුල් දාවිද රජතුමාව නිතරම පන්නකටම ගියා. ஆனா தாவீது எதிரிகளோட தேவ ஜனத்துக்கு வர்ற எதிரிகளோட தான் எப்பொழுதும் அவன் யுத்தம் செய்து கொண்டிருந்தான். දාවිද බලනකොට දෙවියන් වහන්සේට සෙනඟට විරුද්ධව එන විරුද්ධකාරීත්වයකම දාවිදතුමා සටන් කරේ. ஆனால் சவுல் என்ன செய்தான்? தன்னுடைய சபையாகிய தன்னுடைய சபைக்குள்ள இருக்கிற ஊழியக்காரரோடு, தன்னுடைய சபைக்குள்ள இருக்கிற விசுவாசியோடு, தன்னுடைய சபையில் இருக்கிறதான ஜனங்களோட சவுல் அங்கே யுத்தம் செய்து கொண்டிருந்தான். අපි බලනවා සාවුල් මොනවද කරේ? තමාගේ සභාව තුළ ඉන්න සෙනඟ නැත්නම් තමා සමගුල ඒ අයත් එක තමයි නිතරම රණ්ඩු උනේ. தேவ சேவிக்கத்தக்க நித்திரமா ரெண்டு தர கண்டிட்டியா? அவர் எப்பொழுதும் குறை சொல்லி கொண்டிருக்கிறவனா இருந்தான். ඒ නිතරම එයා එක එකනාගේ චෝදනා කරමින් සිටියා. அவனுக்குள்ள பொல்லாத ஆவி ஒன்று இருந்தது பாருங்க. ඒ සාවුල්ට යක්ෂ ආත්මයක් තිබුණා. தாவீதோட கர்த்தர் கூட இருந்தார் என்று நாங்க பார்க்கிறோம். දාවිද සමග දෙවියන් වහන්සේ සිටියා කියලා අපි බලනවා. சவுலுக்குள்ளே தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி இருந்தது என்று பார்க்கிறோம். සාවුල් තුළ දෙවියන් වහන්සේ ඇත්තරම නරක ආත්මයක් හිටියා. அவனுடைய ஆவிக்கு இணங்கி போக முடியாத ஜனங்கள் மாத்திரமே அவனோட இருந்தவர்களா இருக்கிறார்கள். ඒ සාවුල්ගේ ආත්මයට යටත් වෙන්න පුළුවන් ආත්ම සෙනඟාවක් ඌ සමග සිටියා. அந்த ஆவியை அடக்கக்கூடிய வல்லமை அதிகாரம் அங்கே தாவீதுக்கு தேவன் கொடுத்திருந்தார். ඒ ආත්මය යටත් කරන්න පුළුවන් ආත්මයක් දාවිද රජුට තිබුණා. அவன் வீணையை வாசிக்கிற நேரம் இந்த ஆவி அடங்குறதா இருக்கிறது பாருங்க. අපි බලනවා நாதாவை பிபின கொட்டது. දාවිද නාදා පිපෙනකොට ඒ ආත්මය යටත් වෙනවා. இப்படியாக தேவனோடு அங்கே தாவீதோட கூட இருந்தார். මේ වගේම දෙවියන් වහන්සේ දාවිද සමග සිටියා. ஆனால் சவுல் எப்பொழுதுமே அங்கே தாவீதை திரட்டி கொண்டே இருந்தார். නමුත් සවුල් මොනවද කරන්නේ? නිතරම දාවිදව පන්න அப்ப හිටියා. ஜனங்கள் அங்கே பிரிக்கப்பட்டிருந்தார்கள். ඒ නිසා ජනතාව දෙපැත්තම බෙදුණා. தாவீது காட்டிலே பிரயாணம் செய்து අපි கொண்டிருந்தார். බලලා දාවිද කැලේර පැත්තට ගියා. அங்க வனாந்திரத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருந்தார். ඒ වනාන්තර පැත්තට ගියා. தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணி இருந்தார். அல்லேலூயா. දෙවියන් වහන්සේ අභිෂේක කරා. ஆனால் அந்த அபிஷேகம் இருந்தாலும் அவன் எல்லா விதமான உபத்திரங்களுக்குள்ளே பாடலுக்குள்ளாக செல்ல வேண்டி இருந்தது. දාවිද ගොඩාක් අභිෂේක තිබුණා. එයා ගොඩාක් පීඩා මැදින් ගමන් தன்னுடைய කරා. சகோதரனாலே அவன் திரட்டப்பட்டு கொண்டே இருந்தான். තමාගේ සහෝදරයන් විසින් එයා අහත් කරව සිටියා. இன்னைக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலை ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு இருக்கக்கூடியதா இருக்கும். අද මේ වැනි කාරණාවක් අද එක් සහෝදරයෙක් තුළ නැත්නම් එක් පවුලක් තුළ සහෝදර සහෝදරයන් තිබෙන්නේ. தேவன் எங்களோடு இருக்கிறார், ஆனால் எங்களோடு இருக்கிறவர்களை புரிந்து கொள்ளவில்லை என்றதான ஒரு பயங்கரமான ஒரு தாக்கம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதா இருக்கும்.
தேவன் எங்களோட இருக்கிறாரு, දෙවියන් වහන්සේ අපි තුළ සිටිනවා. ஆனால் எங்களை புரிந்து கொள்ள இல்ல. අපි තේරුම් ගන්න කෙනෙක් නැහැ. என்று இப்படியான சில காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். මෙවැනි කාරණාවක් අපේ තුළ තියෙන්න පුළුවන්. ஆனால் தேவன் யாவையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்கிறவராய் இருக்கிறார். සියලු දේවල් යහපත් වෙනමයි බලන්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் சவுல் மரித்த போது නමුත් සවුල් මැරුණාට පස්සේ சவுலோடு இந்த ஜனங்கள் எல்லாம் சிதறப்பட்டு வனாந்தரத்துக்குள்ள ஓடி விட்டார்கள். මෙවැනි සවුත් එක්ක ඊට උසනක සියලු දෙනා වනාන්තරදී ஆனால் தாவீது ராஜாவாக மீண்டும் அவன் வரக்கூடியதாக இருக்கிறது. දාවිත් රජෙක් කෙනෙක් හැටියට සියලු ඊට පස්සේ ආපු දෙනාවේ ஆனால் சவுல் சொல்லுகிறான், ஒரு நாள் மகனே நீ ராஜாவா இருப்பாய் என்று சொன்னது போல அவன் ராஜாவாக மீண்டும் எப்ரோனுக்கு வருகிறான் அபிஷேகம் பண்ணும்படியாக. සවුල් කියනවා දාවිත් කියන දවසක් නඹ රජ කෙනෙක් වෙනවා කියලා. அதே மாதிரி அவன் அபிஷேகம் பண்ணும்படியாக திரும்ப வருகிறான் எப்ரோனுக்கு. ඒ වගේම දාවිත් අභිෂේකලත් එබ්‍රෝන්ට එනවා. ஆனால் சவுலை அவன் அதிகமாய் நேசித்தவனாய் இருந்தான். சவுலை அவன் அதிகமாய் நேசித்தவனாய். දාවිත් සවුල් තමව ගොඩාක් ප්‍රේම කරා. தேவ மனுஷன் ஒரு தேவனுடைய மனுஷனிடத்துல தேவன் இருக்கும்போது දේව මනුෂ්‍යකාව දෙවියන් වහන්සේ ඉන්නකොට அது கிறிஸ்துவின் ஆவியா இருக்கிறது. ඒක දෙවියන් වහන්සේ ආත්මය இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். මේ සෙනඟ වෙනුවෙන් මම දුක් විඳිනවා කියලා அவர் කියනවා. நல்லோர் மேல பரிதபிக்கிறேன் என்றால் அந்த ஜனங்களுக்காக இரக்கம் காட்டு அனுகம்பாவு. ඒ සෙනඟනේ මම අනුකම්පා කරනවා කියලා කිව්වා. அவர் நல்லோர் மேல தீயோர் மேல அவர் மழையை பெய்ய பண்ணுகிறவரா இருக்கிறார். දෙවියන් වහන්සේ හොඳ මිනිස්සුන්ට නකාවිසත් එක වැස්ස වහිනවා. தேவனிடத்துல பட்சபாதம் கிடையாது. දෙවියන් වහන්සේ පක්ෂපාතී නැහැ. இவரை ஆசீர்வதிக்கணும் இவரை ஆசீர்வதிக்க கூடாது. தேவனிடத்துல எந்த ஒரு பட்சபாதமும் கிடையாது. මනුෂ්‍යයා මෙයා ආශ්‍රය ගන්න ඕනේ මෙයා ආශ්‍රය ගන්න හොඳ නැහැ කියලා එහෙම දෙයක් නැහැ. தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவராக දේව இருக்கிறார். සියලු දේම ආශිර්වාද කරනවා. அதே போல தாவீதை நாங்க பார்க்கிற வேளையில ඒ වගේම දාවිත් சவுலோடு இருந்த ஜனங்களுக்காக அவன் பரிதபித்தார் என்று நாங்க பார்க்கிறோம். ඒ සවුස් සමග සිටපු සනදාත වෙනුවෙන් ඒවා දුක් විඳලා කියලා අපි தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார். දෙවියන් වහන්සේ එක කාරණාවක් වෙන அந்த විට ஜனங்கள் யாவரும் சவுல் மரித்த பிற்பாடு அப்னேருக்கு கீழாக அவர் இருந்தார். ராணுவ தலைவன் அப்னேருக்கு கீழாக அவர்கள் இருந்தார். සවුල් මරණාට පස්සේ එයාගේ அப்னேர் අප්නේර් කියන நிலதார். එල්ලදාතේගේ සෙනඟ හිටියා. ஆனால் அந்த ஜனங்களை யாவரையும் கொண்டு வந்து தாவீதோடு இணைக்கும்படியாக இந்த அப்னேர் முயற்சி செய்து கொண்டது. அல்லேலூயா. හalleluya. අපි බලනවා ඒ අප්නේර් මොනවද කරේ? ඒ සීල දෙනාම ගෙනලා දාවිත් සමග එකතු කරලා ඒ සෙනඟාව එයා ගොඩාක් ආසාවෙන් හිටියා. அவன் ஒரு சமாதான காலத்திலே ஜனங்களை கொண்டு வருகிறவனா இருந்தான். එයා සාවධාන කාලයේදී ඒ සෙනඟ දාවිත් ළඟට ගෙනා. ஏனென்றால் இஸ்ரவேலிலே தாவீதை அவனை தள்ளி தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணி தாவீதை ஏற்படுத்தி வச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனுக்கு தேவன் எந்த ஒரு மனிதனை வைத்தும் நன்மையை செய்யக்கூடியதான ஒரு நேரமா இருந்தது. ඒක දෙවියන් වහන්සේ කොයි මිනිසෙක් වුණත් හොඳ දෙයක් වෙනකොට දෙවියන් වහන්සේ ඒක කරන්න දෙවියන් වහන්සේ සූදානම් වෙනවා. எப்படிப்பட்ட ஒரு எதிரியா இருந்தாலும் அவனை வைத்து தேவனுடைய மனுஷனுக்கு நன்மை செய்யறதுதான் தேவனுடைய காரியமா இருக்கிறது. ඒ කොච්චර අපි නපුරුකම් කරත් කොයි මිනිසෙක් අපි විරුද්ධව සිටියත් දෙවියන් වහන්සේ බලන්නේ එයා හොඳ කෙනෙක් කන්න. அதனால அப்னேர் வந்து அங்கே கொண்டு வருகிறான் ஜனங்களை. අප්නේර් කියන කෙනා ඒ සෙනඟට සියලු දේම එක්කේනවා දාවිත් ළඟට. அப்னேருடைய பெலன் முறிந்து போய்விட்டது. අප්නේර්ගේ බලය නැති වෙලා ගියා. அப்னேருடைய பெலன் மறைந்து போய்விட்டது. අප්නේර්ගේ බලය මැරුණා. அதனால ஒன்றுமே செய்ய முடியாது. ඒ නිසා උට කිසි දෙයක් කරන්න அதனால බැහැ. அவன் திரும்பி நோக்கி பார்க்கிற வேளையில ඒ නිසා ඌ හැරි බැලුවා. தேவன் தாவீதோடு இருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. දෙවියන් වහන්සේ දාවිත් සමග සිටුවා அதனால කියලා. அந்த ஜனங்களை அவன் கொண்டு வருகிறதை ඒ பார்க்கிறோம். නිසා ඒ සෙනඟ එතනට ගෙනාවා. ஒரு சந்தர்ப்பத்திலே தாவீது யோவாபுடைய தம்பி அவன் என்ன செய்யறான்? அமாஸ் என்ன செய்யறான்? එක් වෙලාවදී යෝබ්ගේ සහෝදර කෙනා මල්ලි என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா මොනවද කරන්න කියලා හිතුවා. அங்கே அப்னேர் ஓடும் பொழுது அப்னேருக்கு பின்னாக அவன் திரட்டி கொண்டு போகிறான். ඒ අප්නේර් දුවනකොට මෙයා අප්නේර්ගේ පිටිපස්ස දුවන යනවා. அப்ப இவன் யோவாபுடைய தம்பிக்கு சொல்றான், அப்படியே நீ எனக்கு பின்னாக நீ வர வேண்டாம், நீ வேற யாருக்கு பின்னால போன்னு சொல்லுகிறான். ඒ යෝබ්ගේ මල්ලි කියනවා මා පිටිපස්ස එන්න එපා. ඔබ වෙන කාර්ය පිටිපස්ස යන්න කියලා කියනවා. மல்லிட்ட அப்னேர் கீறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாடு. வாசிச்சிருக்கிறீங்களா? நீங்க வாசிச்சிருக்கிறீங்களா? ඔබ දෙවියන්ගේ වචන அப்ப කියලා நீங்க பைபிள் வாசிக்கல. ඔබ කියවලා නැහැ වගේ මට පේනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாடு. தேவதாசத்தே. நீங்க வேதத்தை வாசிச்சால் மாத்திரமே, ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනේ කියවොත් පමණයි. வார்த்தையாக நாங்கள் மாறினால் மாத்திரமே අපි දෙවියන්ගේ වචනය වෙනුවෙන් මාරුනේ නැත්නම් நாங்க இழக்கப்பட்டு போயிடும். අපි අත්තරියා සමානයි. ஏன்னு சொன்னா பவுல் சொல்ல எல்லாத்தையும் தேவனுடைய காரியம் எல்லாத்தையும் அந்த ஜனங்கள் கண்டார். ලකසාද පවුල්තුමා කියන සියලු දේ මේ සෙනඟ දැක්කා කියලා කියනවා. ஆனா இழந்து போகப்பட்டார். ඒගොල්ලෝ නැති වෙලා ගියා. ஏன்டா இந்த மாம்ச திரை தேவனுடைய காரியத்தை செய்யாதபடிக்கு தடை செய்து கொண்டே இருக்கு. මක්නිසාද මේ මාංශය තිරය මාංශනමේ තිරය දෙවියන් වහන්සේ දේ දකින්න බැරි වෙන්න ඒක හැංගිලා තියෙනවා. அங்கே அந்த திரையானது மறைக்கப்பட்டிருக்கிறது. ඒ තිරය කියන්නේ හැංගිලා තියෙන්නේ. தீர்க்கதரிசி சொல்ல ஒரு அடி 2 அடியில தேவன் நிக்கிறார் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. අනාගත වගතුමා
කියන අඩි 1 හෝ 2 දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඉන්නයි. ஜனங்களுக்கு தெரிய இல்லை. ඒ ජනතාවට පේන්නේ නැහැ. தேவன் காட்சிக்கு வாரார். දෙවියන් වහන්සේ බැල්මට එනවා. அந்த சிக்கேனா மகிமை அந்த புரோட்டன் செடியின் மேல விழுகிறது. ඒ அல்லேலூயா. දෙවියන් වහන්සේ මගිනේ එතනට එනවා. Praise the Lord. தெரியுமா உங்களுக்கு? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பாருங்க அப்ப ஜனங்கள் டக்குன்னு அதை பார்க்கறாங்க. ඒ ජනතාව එතන ඒක දකිනවා. ஏழு சபை காலங்கள் அங்க தீர்க்கதரிசி வரைகிறார், ஒரு போட்ல வரைகிறார். ஏழு சபை காலங்கள். සත්ත්වනි සභාව කියන ඒස්වාංශයේ මේ அந்த போட் අනාගත වෙන බෝකේ අඳිනවයි. எழுதும் பொழுது ඒක අඳින වෙලාවේදී பின்னால பரிசுத்த ஆவியான சபை அந்த சிவர்ல எழுதி கொண்டிருக்கிறார். அந்த එක බිත්තිය එක ලිය වෙනවා. සුද්ධාත්මාංශ මෙයා මේ ලියන එක එයා ඒ ලියනවා, ඒක බලලා තමයි මෙයා මේ ලියනවා. සුද්ධාත්මාංශ බිත්තිය ලියනකොට ඒක බලලා තමයි අනාගතවතුමා ලියන්නේ මේක. ஆனா ஜனங்கள் இந்த பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ඒක ජනතාව මේ පැත්ත தேவன் அங்க வந்து இருந்தார். දෙවියන් වහන්සේ ඉස්සරහා ඉන්නේ. அவ்வளவு நிரூபிக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டதான ஒரு ஊழியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ඒ වගේම ස්ථිරත්වයේ දෙවියන් වහන්සේගේ සේවය දෙවියන් අපිට දීලා තියෙනවා. அப்ப இதுல நாங்க விளையாடி கொண்டு சோப்பலாக அசதியாக நாங்க இருக்க முடியாது. එහෙනම් මේ වගේ අපි මේක සෙල්ලම් කරන්න බෑ. අපි සෙල්ලම් நிச்சயமாக நீங்கள் வேதத்தை பரிபூர்ணமாய் அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்கள். ඇත්තටම ඕගොල්ලෝ දෙවියන් වහන්සේගේ වචන නැමැති බයිබලයේ ඕගොල්ලෝ අනිවාර්යෙන් කියවලා நீங்க ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு யுத்தத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு பிரச்சனைக்கு போகும்பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுடைய சிந்தைக்கு வர வேண்டும். අපි හැම වෙලේම යුද්ධයට යනකොට මේ දෙවියන් වහන්සේගේ සිතුවිලි අපි හිතට එන්න ඕනේ මේ දෙවියන් වහන්සේගේ වචනය තුල. அப்பதான் உங்களுக்கு நீங்க இந்த காரியத்துல உங்களுக்கு ஜெயம் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடியதா අපිට இருக்கும். තමයි ඔයගලන්ට පුළුවන් ජය ගන්න පුළුවන් වෙන්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් සෝතේ அப்ப பாருங்க, அவர் அந்த அப்படியே அதை சொல்ற வேளையில அவன் திரும்ப இல்ல நான் உனக்கு பின்னாதான் வருவேன்னு சொல்லி வந்து கொண்டே இருக்கிறான். ඒ අපේ කියන නැවත නැවත කියන නෑ මම ඔය පිටිපස්ස තමයි එන්න කියලා කියන්නේ. அவன் இடது கையால எடுத்து என்ன செய்ய, வலது கையில இருக்க அந்த பட்டயத்தை எடுத்து ஒரே ஒரு பின்னால குத்திட்டான். එයාගේ වම් පැත්ත තියෙන කඩුව අරන් ඇන්නා செத்து போனான். එයා මැරුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவாபோட தம்பின்னு சொல்லி அப்னேருக்கு தெரியும். යෝවාබ්ගේ මල්ලි කියලා අප්නේට දන්නවා. தந்த கையால ஒரு தீமை நடக்க கூடாதுன்னு அவர் சொல்றார். කියන මාගේ හතින් යම්කිසි වැරදක් නොවෙන්න බලා அது ගන්න. தற்செயலாக நடந்தது. ඒක හිතාමතා නෙවෙයි இந்த කරන්නේ. யோவா அப்படி இருதயத்துல இந்த காரியம் இருந்தது. ඒ යෝවාබ්ගේ හිතේ තුල ඒ දේ තිබුණා. ஆனால் அந்த அப்னேர் சமாதானத்துல வர்ற வேளையில ඒ අප්නේට කියන කෙනා සාමදානට එනකොට ஜனங்களை கொண்டு வந்து தாவீதுட்ட கொடுக்கிற நேரத்துல ඒක ජනතාව එක්කන් ඇවිල්ලා දාවිත්තුමාට කෙනාලා බාර දෙනකොට அந்த கொடுக்கிற நேரத்துல யோவாப் அந்த நேரத்துல அதுல இருக்கே இல்லை. යෝවාබ් එවිට එතනට හිටියේ නැහැ. ஆனால் அதை அவன் கேள்விப்படுறான். ඒක යෝවාබ්ට ඒක දැනගන්න ලැබුණා. அதை கேள்விப்படுறதே திருப்பி அவன் அப்னேரை தொடர்ந்து போகிறான். ඊට පස්සේ යෝවාබ් ඒක ආගෙන අප්නේල් ළඟට යනවා. අප්නේල් හොයාගෙන යනවා. அப்னேர் கிட்ட போயிட்டு අප්නේල් ළඟට ගිහිල්ලා அவன் உம்மோட எனக்கு ஒரு பேச வேண்டிய காரியம் இருக்குன்னு சொல்லி அவன் சொல்ற வேளையில ඔයා මට කතා කරන්න තියෙනවා කියලා කියනකොට அவன் நினைச்சான் தாவீது யோவாபுக்கு ஏதோ செய்தி அனுப்பி இருக்கிறார் போல அப்படியே வருகிறான் கிட்ட. එයා හිතුවා දාවිත් මොකක් හරි පණිවිඩයක් දීලා තියෙනවා කියලා තමයි ඌ ළඟට යනවා. ஆனா என்ன நடக்கிறது? මොනවද සිද්ධ கிட்ட වෙන්නේ? போற நேரம் அவன்கிட்ட இருக்கிற யோவாப் தன்னிட்ட இருக்கிற பட்டயத்தை எடுத்து ஒரே குத்தி அவனை கொண்டு போட்டுட்டான். යෝවාබ් ගාව තියෙන කඩුව අරන් අප්නේරුනේ මරන්න. අප්නේරුව ඇනලා මරනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන්ට ස්තුති වේ. தாவீது மிகுந்த வேதனைப்பட்டான். දාවිත් ගොඩාක් දුක් විඳා. அவன் இருந்த ஒரே அழுது கொண்டே இருந்தான். சாப்பிடாம உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தான். දාවිත් එයා වෙනුවට ගොඩාක් දුක් විඳා කෑම ගන්න නැතුව ගොඩාක් දුක් විඳා. இஸ்ரவேலுடைய பெலன் அங்கே நின்று போயிட்டு மறித்து போய் விட்டது. දාවිත් කියන ඉස්රායලගේ බැලන් ඒ කියන්නේ බලය නැති වුණා කියලා දුක් විඳිනවා. அங்கே சவுலுக்காக வேதனைப்படுகிறான். දාවිත් සවුල් වෙනුවෙන් දුක් විඳිනවා. யோனத்தான் நிமித்தமா கவலைப்படுகிறான். යොනතන් වෙනුවෙන් එයා දුක් විඳිනවා. குழம்பி வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகிறான். ගොඩාක් දුක් විඳලා අඬනවා දාවිත්. அப்னேரை கொண்டது நிமித்தமா ஜனங்கள் நினைச்சாங்க அந்த படியை வச்சு தாவீது இப்பொழுது பழி வாங்கிட்டார் என்று சொல்லி. අප්නේරුව මරපු නිසා ඒගොල්ලෝ හිතුවා මේ සවුල්ගේ පවුල වෙනුවෙන් තමයි මෙයා මේ බණ්ඩත්තා කියලා. அப்னேர் அடக்கத்துல தாவீது மிகவும் வேதனைப்பட்டு அழுகிறான். ඒ අප්නේර්ගේ பூமிதான் භූමිදානේ ඒ කියන්නේ ඒ ගන්නකොට ගොඩාක් දුක් විඳිනවා දාවිත්තුමා. அப்பொழுதுதான் ஜனங்களுக்கு தெரியுது தாவீது இது கொல்லவில்லை, இது வேற யாரோ ஒரு காரியத்தை ඒකට செய்திருக்கிறார். තමයි ජනතාව තේරුම් ගන්නවා දාවිත් නෙමෙයි මැරුවේ මේක වෙන කෙනෙක්ගේ කාරණාවක් කියලා. பாருங்க, தாவீதை ஜனங்கள் சரியாக நினைச்சிருந்தாங்க. දාවිත් ඒ සරණ හරියාකාරව දැනගෙන හිටියා. அவர் ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லி ஜனங்கள் அறிந்திருக்கிறாங்க. දාවිත් දෙවියන් වහන්සේගේ මිනිස්සෙක් කියලා ඒගොල්ලෝ දැනගෙන හිටියා. ஆனால் தாவீது இதை செய்துட்டாங்கன்னு சொல்லி இங்க யோவாப் செய்த காரியத்தை நிமித்தம் தான் ஜனங்கள் சிந்திச்சுட்டாங்க. නමුත් දාවිත් තමයි මේක කරේ කියලා ඒගොල්ලෝ හිතුවා. යෝවාබ් තමයි ඒක කරේ. அப்னேருடைய அந்த புலம்பி அழுகும் பொழுதுதான் ஜனங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது அப்னேர் செய்யல,
இது தாவீது செய்யறது யோவாப் செய்தது என்று சொல்லி. ඒ අබ්නේර්ගේ මලකෙදර තමයි එයා දුක් විඳලා එයා වෙනුවෙන් දුක් විඳලා අදනකොටම ජනතාව හිතන්නේ இந்த யோவாப் வந்து தாவீதுக்கு மிகுந்த உதவி செய்தவனா இருந்தான். මෙන්න යෝවාබ් කියන කෙනා දාවිද ගොඩාක් උදව් කරපු කෙනෙක්. தாவீதுக்கு உயிர் போற நேரத்துல கூட அங்கே சந்தர்ப்பம் மரணம் வருகிற வழியில தாவீதை ஒதுக்கி விட்டு யோவாப் போய் அந்த யுத்தத்தை செய்யறதை நாங்க பார்க்கிறோம். අපි බලනවා දාවිද්ගේ ගොඩාක් දුක් විඳිනකොට දාවිද්ගේ යුද්ධ කරන්න බැරි වෙනකොට යෝවාබ් මොනවද කරන්නේ? දාවිත් එළියට තියලා මෙයා කියලා යුද්ධ කරන දාවිත් அந்த யுத்தத்துல ஜெயம் பெற்று அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளப்படுது தாவீது வந்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக இவன் செய்தி அனுப்பி இப்படியான நன்மைகளை இந்த யோவாப் செய்யறதை நாங்க பார்க்கிறோம். යුද්ධයේදී දිනලා ආවට පස්සේ ඒ ඔටුන්න ගන්න ලබා ගන්න දාවිද යන්න කියනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දේනාට සිතේ என்ன யோவாபோட பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி ඒ කියන්නේ යෝවාබ්ගේ නම එන්න හොඳ නැහැ කියලා அங்கே තමයි කියන්නේ. தாவீது வந்து அதை செய்யணும்னு சொல்லி அவன் விரும்பினான். එයා හිතුවා දාවිදට තමයි මේක කරන්න ඕන කියලා හිතුවා. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ள එවැනි මිනිසෙක් තුළ தாவீதை கலங்கடிக்கத்தக்கதாக දාවිද්ගේ හිත වේදනාවට පත් වෙන පිණිස இஸ்ரவேல் சபையே குழப்பத்தக்கதாக ඉස්රායෙල් ජනතාවගේ සභාව கலங்கி போகத்தக்கதாக ඒගොල්ලන්ගේ හිතේ තුළ කැළඹීමක් ඇති වෙන පිණිස அவனுடைய சுயநல ஆவி கிரியை செய்ததை நாங்க பார்க்கிறோம். ඒ යෝවාබ් තුළ තිබ්බා වූ ඒ උන්වහන්සේට විරුද්ධ තියෙන ආත්මය ක්‍රියා කරා. தீர்க்கதரிசி என்ன சொல்றான்னு சொன்னா අනාගතවාදීතුමා මොනවද කියන්නේ? எனக்கு எதிரி யாருன்னு சொல்லி அவர் சொல்றார். சொல்லுங்க பாப்போம். මට විරුද්ධ වෙන්න කවුද කියලා එයා හිතන්නේ. எனக்கு எதிரி யார்? මට විරුද්ධව யாரு? எல்லாரும் சொல்லுங்க யாரு? நான் இல்லையா? கத்தருக்கு எரிக் பிரதர் தான் எரிக் பிரதருக்கு எதிரி. මට මම තමයි විරුද්ධකාරයා. தீர்க்கதரிசியா வில்லியம் மரியா பிரணாம் ஆகிய நான் தான் எனக்கு எதிரியா இருக்கிறேன். අනාගතවාදීතුමා කියනවා මම තමයි මට විරුද්ධකාරයා. அதனால தான் ඒ නිසා තමයි அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பரதீசுக்கு போனார். එයා පණ පිටින් ඉන්නකොටම පරිදේශයට ගියා. ஏனென்றால் அவர் அவ்வளவு தூரம் தன்னை அவர் தாழ்த்தி இருந்தார். මක්නිසාද එයා කොච්චර දුර තමාව යටත් කරා කියලා කියන්නේ. தேவனுடைய வார்த்தைக்கு நாங்க அவ்வளவா எங்களை தாழ்த்த வேண்டியிருக்கு. දෙවියන් වහන්සේගේ වචන වෙනුවෙන් අපි එච්චරම අපිව යටත්පත් කරන්න ඕනේ. தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். අපි යටත් කරන කෙනාව දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය තියෙන අනුග්‍රහය ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு දෙවියන් වහන්සේ අපි උසස් කරන කාලයක් එනවා. அவருக்கு கீழே நாங்கள் அடங்கி இருக்க வேண்டும். එතුමාගේ පාදයේ යට අපි නිස්සව ඉන්න ඕනේ. இந்த ஊழியத்துக்கு கீழே මෙම දෙවියන් වහන්සේ සේවාව තුළ அந்த ஊழியக்காரனுக்கு கீழே එම දෙවියන් වහන්සේ සේවකයාගේ தேவன் உங்களை அழைக்கும் போது நீங்க ஊழியத்துக்கு புறப்பட்டு போக வேண்டி இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ඔබව කැදවෙන එකට ඔබ දෙවියන් වහන්සේ සේවයට පැමිණෙනවා. நீங்களா எழுப்பி ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா அது சுயநலம். ඔබ විසින්ම නැගිට ඔබ කාර්යයක් කරන්න යනවා නම් ඒක ඔබගේ මානසික ක්‍රියාව. அந்த தோல்வி முடிந்து போய்விடும். ඒකේ අපිට තියෙන පරාජය. அங்கே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல இந்த காரியத்தை 3ஆம் அதிகாரத்துல இந்த காரியத்தை நாங்க பார்க்கிறோம். ඒ අපි බලලා දෙවෙනි සාමුவேල් 3 වෙනි පරිච්ඡේදය ඒ ගැන අපි බලමු. இது வந்து எல்லாருமே மனம் திரும்பபடிதான ஒரு நேரமா இருக்கிறது. ඒක සියලු දෙනාම අපි පසුතැවිලි වෙන වෙලාව. நேரம் எங்களுக்கு கடந்து போறது 11:30 ஆயிடுச்சு. වෙලාව අපිට පහවල යනවා වෙලාවමාරයි. அதனால நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நிச்சயமாக நாங்க ஆராய்ந்து பார்ப்போம். ඒ නිසා අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ අපි හොයලා බලමු. எவ்வளவு ஒரு உண்மையா எவ்வளவு ஊழியங்களை செய்திருந்தாலும் අපි කොච්චර ඕනෑකම දෙවියන් වහන්සේගේ සේවය අපි කරලා හිටියත් ஆனால் தேவன் எங்களை அழைச்சி ஒரு காரியத்தை செய்யாவிட்டா அங்க தோல்வி வருகிறது நிச்சயமா. නමුත් දෙවියන් වහන්සේ අපි කැඳවලා දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත අපිට කරන්න බැරි වුණත් ඒකේ නිෂ්ඵලයි. அநேக பேர் இந்த காரியத்துல விழுந்து போனதை நாங்க பார்க்கிறோம். බොහෝදෙනෙක් මේම කාරණාව තුළ ගැටී සිටින එක. ஏனென்றா இந்த ஆவி மறைந்திருக்கிறது யாருக்கும் தெரியாது. මක්නිසාද මෙම ආත්මය හැංගිලා ඉන්නේ. அதான் தீர்க்கதரிசி சர்ப்பத்தின் அடிச்சுவடன் சொல்லி ஒரு செய்தி அவர் ඒක கொடுக்கிறார். තමයි අනාගතවාක්‍යතුමා කියන සර්පයාගේ அந்த அவனுடைய அடிச்சுவடு அவன் நடந்து போறது அந்த பாதை සර්පයාගේ පාදේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන්ට ස්තුති වේවා. அவன் வந்து வருகிற வேளையில யாருமே அதை கண்டுபிடிக்க முடியாது. ඒ සර්පයා එනකොට කිසිම කෙනෙකුට දකින්න බලා ගන්න බැහැ. கலையும் போதுமே ஒரே மாதிரி இருக்கிறதா இருக்கிறது. අපි වන තිරින්දයි බීජයයි එකට නැවෙන්නේ. எது போதுமே எது கலை என்று தெரியாது. තිරින්දයි බීජයයි
කෝකද කියලා අපිට හොයාගන්න இது බෑ. அவரும் தீர்க்கதரிசன செய்தியை தான் பேசுறாரு. එයාත් ඒ අනාගතවතුමාගේ වචන තමයි කතා இவரும் කරන්නේ. தீர்க்கதரிசன செய்தியை தான் பேசுறாரு. මෙයාත් අනාගතවතුමා වචන තමයි කතා கிட்டத்தட்ட කරන්නේ. ஒரே மாதிரி தானே இருக்கிறது. දෙකම සමානයි. அது ஒரு சின்ன பிரச்சனை தானே இருக்கு. ඒ කිසිම දෙයක් නෑ පොඩි ප්‍රශ්නයක් තියෙන කියලා அந்த කියන්නේ. சின்ன பொய் தான் அது பெரிதான ஒரு பாவத்துக்குள்ள விழுத்துனதை நாங்க ඒ பார்க்கிறோம். පොඩි බොරුව තමයි ලොකු පාපේ නැත්නම් විනාශයට நான் අපි ගෙනියන්නේ. விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேர் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. ආත්මාගෙන මම විශ්වාස කරන කෙනා කවුද කියලා මම දැනගෙන ඉන්නවා කියලා நாங்கள் இந்த ஊழியத்தை எந்த செய்தியை விசுவாசிக்கிறோம் என்று நாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டியதா අපි இருக்கு. මේ දෙවියන් මේ සේවාව තුළ කොයි විශ්වාසද අපි කොයි දෙවියන් වහන්සේ වන්ද විශ්වාස කරන අපි දැනගෙන ඉන්නවා. உலகத்துல இருக்க ஒரு மனிதன் வந்தா நாங்க அவனை இடம் கண்டு கொள்ளுவோம். ලෝකයේ ඉන්න මිනිසෙක්වවත් අපි ඌට ඌ අපිට දකින්න පුළුවන්. ஆனால் செய்தியில இருக்கிற ஒரு மனிதன் செய்தி புத்தகத்தோட வேதத்தோட வரும் பொழுது எங்களுக்கு கஷ்டம். නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනය තුළ ඉන්නා වූ මිනිසෙක් මේ පොතයි මේ බයිබලය අරන් ගෙනකොට අපිට ඒක එයාව හඳුනා ගන්න කාර්යය අමාරුයි. பிசாசு வந்து சாமர்த்தியமாக தன்னுடைய விதையை விதைக்கிறதுக்கு முடியும் பாரு. යක්ෂයා බොහෝ දක්ෂකමින් උගේ බීජය වපුරන්න පුළුවන් උට. இன்றைக்கு பிசாசு அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறான். අද යක්ෂයා එම කාරණාව තමයි කරගෙන ඉන්නේ. இந்த யோவாப் தாவீதோட இருந்து இதைத்தான் செய்து கொண்டிருந்தான். එම යෝවාබ් කියන පුද්ගලයා දාවිත් සමග ඉඳලා මේක තමයි කරගෙන ඉන්නේ. அநேக சந்தர்ப்பத்தில் அவன் தேவனுக்கு தாவீதுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்துட்டான். බොහෝ වෙලාවෙදී එයා දාවිත් කැමති නැති කාර්යය තමයි ගොඩක් කරන්නේ. அப்சலோமை மெதுவாய் நடத்துங்கள்னு சொல்லி தாவீது யோவாப்ட்ட சொல்லி இருந்தான். දාවිත්තුමා කිව්වා අබ්සලෝම් කියලා තමාගේ පුත්‍රයාව බොහොම පරිස්සමින් බලා ගන්න කියලා කිව්වේ. நீண்ட முடியுள்ள கருவாடி மரத்தின் மேல சிக்கி கொண்டான் குதிரையில போற நேரம். ඒ අබ්සලෝම් අස්සයාට යනකොට එයාට ගොඩාක් කොණ්ඩ තිබුණා. ඒක අර කටු තියෙන ගස් තිබ්බා. ඒකේ හිර වුණා ඒ කොණ්ඩේ. அப்ப அங்க நின்ற ஒரு சின்ன ஒரு சேவகன் அவனை பார்த்துட்டு வந்து யோவாப்ட்ட சொல்றான். ඒ එතන හිටියා පොඩි ළමයෙක් ඇවිල්ලා එයා බලලා ඇවිල්ලා කිව්වා අන්න දැන් අබ්සලෝම් අරක හිර වෙලා ඉන්නවා කියලා කිව්වා. அப்ப நீ ஏன் கொண்டிருக்கலன்னு அவன் கேட்கிறான். එතකොට එයා ආනවා ඇයි උඹ මැරුවේ නැත්තේ කියලා. எங்களுக்கு தாவீது சொல்லியிருக்கிறார் அவருடைய குமாரனை மெதுவாய் நடத்தும்படியாக. அல்லேலூயா. එතකොට ඒ වංශිකලා අපිට දාවිතුමා රජතුමා කියලා දෙනවා එයාගේ පුත්‍රයාව බොහොම පරිස්සමින් බලා ගන්න කියලා. உன்னுடைய பைத்தியக்கார பேச்சு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ඔබගේ පිස්සු කතාව මට එපා කියලා කියන. உடனே இவன் போயிட்டு அந்த 3 வல்லையங்களை எடுத்து அங்கே நெஞ்சில பாய்ச்சுகிறவனா இருக்கிறான். ඒ වෙලේ බලනකොට මෝ අර තුන් ආකාරයේ අර කටු තියෙන බයිකර කියලා අප්ලෝගේ පපුවේ දානවා. அங்கே அவன் மறித்து போகிறான். අබ්සලෝම් එතන මැරෙනවා. தாவீது வேதனைப்பட்டு அழுகிறதை நாங்க பார்க்கிறோம். එවිට අපි දාවිත් බලලා දාවිත් ගොඩාක් දුක් විඳා. அவன் வேதனைப்பட்டு அழுகிறார். තමාගේ පුත්‍රයා වෙනින් ගොඩාක් දුක් විඳා. யோவாபால அது சகித்து கொள்ள முடியாம போச்சு. ඒ යෝබ් කියන පුද්ගලයාත් එක්ක එයාත් එක්ක දරා ගන්න බැරි වුණා. ஏன்னா இவன் செய்தது இவன் மனசாட்சி குத்துது. ඇයි කියන එයා කරපදේ එයාගේ හදවතට දන්නවා. இப்ப அவனோடு இருந்து கொண்டு அநேக சந்தர்ப்பத்திலே அவன் தாவீதுக்கு பிரியமில்லாம அநேக வேதனைகளை உண்டாக்குனான். දාවිත් සමග හිටගෙන දාවිද විරුද්ධව දාවිද ගොඩාක් දුක් වේදනා කරන්න පුළුවන්. கிறிஸ்துவின் சரீரமாகிய காணக்கூடாத சபையில இருந்து கொண்டு අපි දෙවියන් වහන්සේගේ ශරීරය වූ දකින්න නැති සභාව තුළ ඉඳගෙන தேவனுக்கு அநேக சந்தர்ப்பத்துல வேதனைகளை நாங்கள் உண்டாக்கி இருக்கிறோமான்னு சொல்லி நாங்க අපි பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේට බොහෝ වෙලාවදී දුක් දෙන කාරණා අපේ හදවත් තුළ තියෙනවද කියලා අපි විමසා බලන්න. தேவன் நம்மிடத்துல அதை கணக்கு கேட்பார். දෙවියන් වහන්සේ අපේ තුළ ඒ ගැන අහනවා. அதனாலதான் சொல்றேன் அநேக இடத்துல அவர் பிரியமா இருந்தது. ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේ කියන බොහෝ දෙනෙක් එක්ක මම කැමැතිව සිටියේ නැහැ කියලා කියනවා. ஆனால் தாவீது எனக்கு பிரியமானதை செய்வான். නමුත් දෙවියන් වහන්සේ කියන දාවිත් මාගේ කැමැත්ත අනුව ජීවත් වෙන පුද්ගලයා කියලා. எனக்கு பிரியமானதை செய்வான். දාවිත් කාලේ මට කැමැත්ත මගේ කැමැත්ත උ කරනවා කියලා කියනවා. அதனால அவன் போய் வந்த தேசத்திலே அவனை நான் சேர பண்ணுவேன். ඒ නිසා ඌ ගිහිල්ලා ආපු දේශර මම එයාව අරන් යනවා කියනවා. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள எந்த விதமான பிரிவினையும் கிடையாது. දෙවියන් වහන්සේලා කිසිම බේදීමක් නැහැ. அவருக்கு எந்த விதமான கலக்கமும் கிடையாது. දෙවියන් වහන්සේ කිසිම බෙදීමක් කිසිම වැඩිමක් නැහැ. கலக்கத்துக்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கே தேவனாய் දෙවියන් இருக்கிறார். වහන්සේ සමාදානට දෙවියන් වහන්සේ අපේ. ஆமென். செய்தியில எங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. අපි දෙවියන් වහන්සේ වචන තුළ කිසිම ප්‍රශ්නයක් නැහැ අපිට. நாங்கள் எதை விசுவாசிக்கிறோம்? අපි විශ්වාස කරන දේ මොකක්ද? ஆமென். நாங்கள் சரியாக விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். අපි හරියාකාර විශ්වාස. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் අපි දෙවියන් වහන්සේ තුළ අපි දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක් கிறிஸ்தவனாக இருந்தால் අපි கிறிஸ்டிයානි කෙනෙක් අපි කියලා හිටියත් இன்னொரு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் சொல்லி நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். අනිත් කෙනාව
ඒ දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන කෙනා කියලා අපි ඒක එයාව පිළිගන්න ඕනේ. முதலாம் கொரிந்தியர் 10 வசனத்துல அதை வாசிக்கிறோம். ඒ පළවෙනි කොරින්තේ 10 වෙනි පරිච්ඡේදය ගැන කියනවා. ஒருவன் செய்திக்குள்ள இருக்கிறவனா இருந்தால் එක්කෙනෙක් දෙවියන් වහන්සේ වචන තුළ ඉන්නවා නම් அவனும் செய்தியை பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோட நாங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். එයා දෙවියන් වහන්සේ වචන පරිපූර්ණ විශ්වාස කරනවා කියලා අපි ඒක දැනගෙන ඉන්න ඕනේ. அவன் தவறான உபதேசத்தில் இருக்கான், தவறான உபதேசத்தில் இருக்கான், நமக்கு நினைச்ச மாதிரி நாங்க பேச முடியாது. අපි නිතරම කියන නෑ එයා වැරදි දේශනා කියන වැරදි පැත්තකට යන්න කියලා අපි எப்பவுமே ஒரு கலக்கத்தை கொண்டு வர மனிதன். යෝවාබ් නිතරම කලබල ඇති කරන මනුස්සයෙක් කියලා. தாவீதோட தான் இருந்தான். නමුත් එයා දාවිත් සමග තමයි හිටියේ. இந்த ஊழியத்திலே எப்பயுமே ஒரு கலக்கத்தை கொண்டு வர மனிதர் இந்த மனவாட்டி சபைக்குள்ளதான் இருக்கிறார்கள். මෙම සේවාව තුළ මේ සභාවේ මේ දෙවියන් වහන්සේ සභාව තුළ මේ වගේ නිතරම ප්‍රශ්නයක් ඇති කරන කලබල ඇති කරන எப்பொழுதுமே பிரச்சனைகளும் சண்டைகளும் போராட்டங்களை உண்டு பண்ணுகிறதான மனுஷர்கள் இங்கே மறைந்து இருக்கிறதை நாங்க பார்க்கிறோம். නිතරම සභාව තුළ ප්‍රශ්න ඇති කරන නැත්නම් කලබල ඇති කරන නොයෙක් දේවල් ඇති කරන මිනිස්සු සිටිනවාමයි. இப்படிப்பட்ட மனுஷர்கள் நிச்சயமாய் இனம் கண்டு கொள்ள வேண்டியதா இருக்கிறது. මේවැනි පුද්ගලයන් අපි හඳුනා ගන්න ඕනේ. ஏனால் தாவீது எதற்கு வேதனைப்படுவார், எதுல சந்தோஷப்படுவார் என்று அவரோடு இருக்கிற ஜனங்கள் அறிந்திருந்தார். මක්නිසාද දාවිතුමා මොකටද සන්තෝෂ වෙන්නේ, මොකටද දුක් විඳින්නේ කියලා ඒ සෙනඟ හොඳට දැනගෙන හිටියා. அவருடைய இருதயத்தை பகைக்கிறதுக்கு யாருமே அவரோடு இருந்தவர்கள், அவர் அறிந்தவர் யாருமே விரும்ப இல்லை. දාවිත්ගේ හදවත තුළට දුක් දෙන්න නැත්නම් ඒකට වෙනස් විදිහේ හිතන්න ඒගොල්ලෝ කවදාවත් හිතුවේ නැහැ. ஆனால் யோவாப் எல்லாத்தையும் செய்து அவன் சுயநலவாதியாவே இருந்தான். නමුත් යෝවාබ් කියන පුද්ගලයා සියලු දේවල් කරලා එයා හොඳ කෙනෙක් වගේ ඉස්සරහට අවිලා ඉන්නවා. அவன் இழக்கப்பட்டு போனான். එයා නැති කරගත්තා තමන්ගේ இவன் செய்த அநியாயம் இவன் தலைக்கு மேலே வரட்டும் என்று தாவீது அப்படியே சொல்லுகிறதை நாங்க பார்க்கிறோம். මෙයා කරපු අපරාධ මෙයාගේ ඔළුව උඩින්ම එන්න කියලා அப்படியதுக்காக புலம்பி அழுது அவன் வேதனைப்பட்டு அந்த சாபத்தை இவன் மேல வைக்கிறதை நாங்க பார்க்கிறோம். අප්නේ වෙවෙන් ගොඩා බෝ දුක් විඳලා ඒ සාපය මෙයාගේ ඔළුව පිටින් තිබ්බා. அதனால நான் சொல்லிய வார்த்தையை கடைசி நாள்ல உங்களுக்கு நியாயம் தீர்க்க மாட்டேன். ඒ නිසා දෙවියන් වහන්සේ කියනවා මම කියන වචනම නුඹලා අන්තිම කාලේදී විනිශ්චයටපත් කරනවා කියලා කියනවා. அந்த வார்த்தை எங்களை நியாயம் தீர்க்காதபடிக்கு நாங்கள் தேவனிடத்தில் எங்களை ஒப்புக்கொள்வோம். එම වචනේ අපිව විනිශ්චයට පරදරපත් කර නොවන පිණිස මඟ බලා ගන්න. ஆமென். ආමෙන්. இந்த நேரத்தில் நாங்கள் நிறைவு செய்வோம். நாங்கள் யாரும் எழுந்து நிற்போம். අපි මේක අමාර කරලා අපි සියලු දෙනා கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாங்க.